தாவேகவினர் மேல இப்ப இந்த குற்றச்சாட்டு தான். இவங்க சதி செஞ்சு இவங்க தான் கொன்னுட்டாங்கன்ற ரேஞ்சில எல்லாம் பேசுறாங்க. வழக்கறிஞர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. வழக்கறிஞர்கள் கட்சியினரே பேசுறாங்க. பேசியிருக்காங்க. விஜய் வரைக்குமே பேசுறாங்க. விஜய் வரைக்கும் பேசுவாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பொறுப்புணர்வே இல்லாம நடந்துக்கிறாங்க. விஜய் அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு நபரா செயல்படுறாரு. தமிழ்நாடு அரசியலிருந்து அப்புறப்படுத்தணுங்கிற அளவுக்கான விமர்சனங்கள் எல்லாம் ஒரு விஷயம் செஞ்ச அப்புறம் தான் கான்சிக்வன்சஸ் புரியும்னு நீங்க சரியான அரசியல் தலைவரா? ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அது கான்சிக்வன்சஸ் தெரியணும். சொல்லுங்களா, இப்படி அடிச்சா அப்படி போகணும், இந்த இடத்துல காயின் நடத்தினா இது இங்க அடிச்சு அங்க போகணும் அப்படின்னு தெரியும். அது எப்படி போனா என்ன பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து அரசியல் கிடையாது. அது வந்து ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. ரொம்ப அபத்தமான, ரொம்ப அதிர்ச்சி தரத்தக்க விஷயம், ரொம்ப மிஸ்கைடிங் விஷயம். எப்படி பொலிட்டிஷனா ரெடி ஆறாங்கன்னு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பொலிட்டிஷனா ரெடி ஆகுறது. ஆமா, அப்போ நான் தான் சொல்ல, உங்களுக்கு தொலைன்னு ஒரு செயலுடைய விளைவுகளை தெரிஞ்சு நீங்க செய்யணும் சார். விஜய் முதலமைச்சராக வேண்டாமா? சரிங்களா? அப்ப அப்படிதான் நீங்க ஆசையில் உள்ள வர்றீங்க. அப்ப ஒரு அமைச்சரா நீங்க எடுக்கிற முடிவு நாளைக்கு பார்த்தோம் சொல்லி தலைமுறை காலி பண்ணுவீங்களா? உண்மை கண்டறியும் குழுவை பாஜக நியமிச்சு அவங்களும் வந்து இப்ப ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட பேசி அவர்களுடைய கட்சி சார்பா ஒன்று செய்யணுங்கிறதுக்கான ஒரு அரசியல் நடவடிக்கை, வேற எந்த பலனும் கிடையாது. அதுல ஏதாவது பலன் இருக்கா? தீவிரத்தன்மை கருதி உடனடியாக செயல்படாது. என்ன விசாரிக்கணும் தெரியாம எப்படி விசாரிப்பீங்க? என்ன நோக்கத்திற்காக? விபத்தா, சதியா, யார் பண்ணா, கண் பண்ற சாட்சிகள் என்ன, எத்தனை நாள்ல சொல்லணும்? அப்ப அதே தான் பிஜேபியோட குழு எது? இவர்களுக்கு ஒரு அரசியல் இருக்கிறது, அவர்களுக்கு அரசியல் இருக்கிறது. பாஜக அரசியல் தான் இந்த விஷயம். அவங்க கண்டுபிடிச்சிட்டு நாளைக்கு உண்மை கண்டுபிடிச்சிட்டாங்க, விஜய் தான் செஞ்சாருன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பேச்சு வச்சு செந்தில் பாலாஜி தான் காரணம் ஒரு பாயிண்ட் போறாங்க. இவ்வளவு போய் டீட்டெயிலா போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. பயங்கரமான ஒன்று செந்தில் பாலாஜி என்ன பண்ண முடியும்? இல்ல சார், அரசியல் நடவடிக்கை இல்ல இது. ஆமா, ஒரு நெருக்கடி இல்ல இது. தாவேகா திமுகவை சந்தேகப்படுகிறது, தமிழக அரசை சந்தேகப்படுகிறது. கட்சியாக நடவடிக்கை கட்சியில நிறைய உருப்படியா பண்ணிருக்கணும். 11 மணிக்கு அங்க வந்து வரப்போறாருன்னு ஏன் ட்வீட் போட்டாங்க? இது ஒரு கேள்வி. 3 மணிக்கு வந்து அனுமதி கேட்டவங்களை காவல்துறை எதுக்கு 3 மணிக்கு முன்னாடி அனுமதிச்சு? 3 மணிக்கு முன்னாடி எல்லாரும் கலைச்சு விட்டுருந்தா எல்லாரும் குறைஞ்ச வச்சு மதிய சாப்பாடா சாப்பிடும். தடுத்தா அது ஏற்கனவே அரசியல் ஆக்கிக்கிட்டே இருந்தாங்க. அரசியலை நீங்க பார்த்து 41 உயிர் பழச்சிருக்கும்ல. தாவேகாவினரே இல்ல இன்னும் வர்றதுக்கு டைம் ஆகும், நீங்க போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லாம வந்து விடுவார். வந்தாரு, கீழே ஏதோ ஒரு அசௌகரியமான ஒரு நிலை இருந்தது, அவரும் உணர்ந்தாரு. வாட்டர் பாட்டில் எல்லாம் தூக்கி போட்டாரு. அவங்களுக்கே அது புரிஞ்சிருக்குல்ல. அப்போ எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் எப்பா நீ முதல்ல இறங்குப்பா, அப்புறம் தான்ப்பா நான் பேசுவேன், இறங்கு பார்த்து இறங்கு இப்படி சொல்லிட்டு இங்க வந்த விஷயம் வந்து அந்த நேரத்தில் என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னா அது கரெக்டான பார்த்தமான விஷயம் தான். ஏன்னா தலைவரே விஜய் தான். அப்ப விஜய்கிட்ட கமாண்ட் எடுத்து போதும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆளோ இருந்து எல்லாத்தையும் ஆறுதல் படுத்துங்க அப்படின்னா அவரை கைட் பண்றதுக்கான நாங்கள் ஆள் கிடையாதா? அது ஆட்டோமேட்டிக்கா கிடையாது. அமைப்பு ரீதியாவே சில குறைபாடுகள் இருக்கு. பிரச்சனை எங்க இருந்திருக்காதுன்னா இவர் வந்து மாநாடு மாதிரியே தனியா ஒரு ஓரமா கூட்டம் போட்டு 30 நாள் நடந்த மாதிரி நடத்திருந்தாலும் பிரச்சனை. ஓரமா தனியா ஒரு இடம் பிடிச்சிருந்தாலும் எவ்வளவு தான் தாங்கும். முதல்ல இடம் இருக்கும், மூவ் பண்றதுக்கு இடம் இருக்கும். இங்க மூவ் பண்றதுக்கு இடம் இல்ல. ஒரு பிரச்சனை, ஒரு ஆம்புலன்ஸ் வருது, எங்க விலகுவீங்க? ஆம்புலன்ஸ் ஏன் வருதுன்னு கேக்குறாங்க. ஜனநாயகன் படத்துக்கு கொடைக்கானல்ல ஷூட்டிங் நடக்குது, ஒரு ஜாமான் நடக்கல. கிளம்பி போனாரு, மதுரை ஏர்போர்ட்ல தான் இறங்கி போனாரு, ஒண்ணுமே நடக்கல. உங்களுக்கு வர்றதுக்கு அவ்வளவு லேட் ஆகுது. லேட் ஆகுறது ஆமா, நான் திட்டமிட்டு தாமதம் தான் நான் சொன்னேனே. நான் 100 முறை சொல்லியிருக்கேன், எனக்கு அதுல குழப்பமே இல்லையே. திட்டமிட்டு ஏன் சார் தாமதப்படுத்த போறாங்க? கேட்ட இடம் கொடுக்கல அப்படின்னு நீங்க ஏன் முதல்ல சிட்டிக்குள்ள கேட்க? நீங்க கேட்கிற இடம் ஒரு சந்து முட்டு சந்து, நான் சொல்ற இடம் ரெண்டுமே முட்டு சந்துன்றேன். இன்னொன்னு மக்களை சந்திக்கிறதுக்கு நான் இல்ல போறேன். தாவேகவினர் மேல இப்ப இந்த குற்றச்சாட்டு தான். கவனக்குறைவா இருந்துட்டாங்க அல்லது பர்பஸ்ஃபுல்லா தான் கூட்டம் கூட்டணுன்றதுக்காக இப்படி தாமதமா வந்து பண்ணிட்டாங்க. இவங்க சதி செஞ்சு இவங்க தான் கொன்னுட்டாங்கன்ற ரேஞ்சில எல்லாம் பேசுறாங்க. வழக்கறிஞர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. வழக்கறிஞர்கள் கட்சியினரே பேசுறாங்க. பேசியிருக்காங்க. விஜய் வரைக்குமே பேசுறாங்க. விஜய் வரைக்கும் பேசுவாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டி. வணக்கம் சார். சார், விஜய் தாவேகா தலைவர் விஜய் கரூரில் பிரச்சாரம் செய்யும் பொழுது அங்கு கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. இன்னும் பலரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. எல்லா தரப்பிலும் பெரும் அதிர்ச்சி. தேசிய அளவிலேயே எல்லோரும் கடும் அதிர்ச்சிகளை தங்களுடைய இரங்கல்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள், முதல்வர் உடனே சென்று வந்ததுலேருந்து அவர் வீடியோவும் போட்டிருந்தார். பாஜக உண்மை கண்டறியும் குழு அமைச்சிருக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுன் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணி அதை டெலீட் பண்ணி அது ஒரு சர்ச்சையாகி போயிட்டுருக்கு. உங்களுடைய பார்வை சிறந்த விவகாரங்களில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க. அதில் எது சொல்ல முடியும் நான் பார்க்குறேன். ஆதவ் அர்ஜுனா போட்ட ட்வீட் வந்து ரொம்ப அதிர்ச்சி தக்கது, அபத்தமானது. அது எப்படி அபத்தமானதுன்னா அது அவரே டெலீட் பண்ணியிருக்காரு, அதனால் அபத்தமானது. அதில் வந்து குழப்பமே இல்லை.
அவர் வந்து முதல்ல அந்த ட்வீட்டை போடுறாரு, புரட்சி வெடிக்கணும், எழுச்சி நேபாள் வளரணும், நேபாள் மாதிரி, ஸ்ரீலங்கா மாதிரி, ஜென்சி இதெல்லாம் வந்து போடுறாரு. இது வந்து ஒரு ட்ரெண்ட் இப்போ. அதாவது ஒரு ஒரு புரட்சி வெடிக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே ஒரு பேச்சு. நேபாளில் நடந்த கலவரத்தில் அதிகாரப்பூர்வமாக 70 பேர் இருந்திருக்காங்க. அதிகாரப்பூர்வம் மட்டுமல்ல, நமக்கு தெரியாது, அரசாங்கம் சொல்ல முடியாது, ஏன்னா அரசாங்கமே இல்லை. அப்புறம் வந்து நம்ம எத்தனை சொல்ல முடியாது இல்லையா, நம்ம வந்து அதுக்கு 70 பேர். அப்போ அப்படி ஒரு 70 பேர் யாரோ ஒருத்தர் ஆட்சி நடக்குது மாறுது வேறு, அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோம். ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கம் இருக்குது மாறுது, அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோம். ஒரு 70 பேர் இறந்தால் பரவாயில்லையான்னு கேட்குது. அப்போ 40 பேர் இறந்துருக்காங்கிற கவலையில் உட்காந்துட்டு இருந்தா இன்னொரு 70 பேர் இறந்தால் பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு முயற்சிகள் எப்படி நம்ம வந்து ஜென்ஜி போராட்டம், அடுத்த ஜென்ரேஷன் எழுச்சி புரட்சினா இது ஏதாவது கட்டமைக்கப்படுமா? இது வந்து ஏதாவது வள்ளூர் கோட்டை வாசலில் நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமா? இது எப்படி நடக்கும்? அப்போ என்ன அவங்களுடைய எண்ணமாக இருக்குது? சரி, அப்புறம் எதுக்கு நீங்கள் நேபாள் ஸ்ரீலங்காலாம் டெலிட் பண்ணி விட்டீங்க? ஜென்சி இதெல்லாம் இதுக்கப்புறம் அதை மட்டும் எதுக்கு ரிமூவ் பண்ணி எடிட் பண்ணுறேன்? சரி, அது மட்டும் ரிமூவ் பண்ண முடியும். ஏன் ரிமூவ் பண்ணீங்க? அப்போ இது தப்பு. சரி, இது தப்பாக போச்சுன்னு சொன்னது யார்? டிஎம்கேக்காரங்களா, பிஜேபிக்காரங்களா, ஏடிஎம்கேக்காரங்களா? 99% உங்கள் கட்சிக்காரங்க தான். இன்னும் உங்கள் தலைவரோ இல்லாட்டி சொந்தக்காரங்களோ நலம் விரும்பிகளோ உங்கள் நான் சொல்லி கேட்க மாட்டார்ல. உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் ஃபோன் பண்ணி ஆனால் அதை நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்க மாட்டார்ல. அப்போ எதிர்கட்சிக்காரங்களோ பிற கட்சிக்காரங்களோ மற்றவங்களோ வேடிக்கை போகலாம். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கே தப்புன்னு அப்போ அதை நீங்கள் எப்படி போட்டீங்க? சரி, அப்புறம் எடிட் பண்ணிட்டீங்க. அப்போ வந்து உங்களுக்கு தான் டெலிட்லாம் பண்ணோன்னா எடிட் பண்ணால் போதும்னு முடிவு பண்ணி அப்புறம் ஏன் டெலிட் பண்ணீங்க? அப்போ இதோடைய கான்சிக்வன்சஸ் புரியுது. சரிங்களா? ஒரு விஷயம் செஞ்ச அப்புறம் தான் கான்சிக்வன்சஸ் புரியும்னா நீங்கள் சரியான அரசியல் தலைவரா? ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அது கான்சிக்வன்சஸ் தெரியணும். சொல்லுங்களா? இப்படி அடித்தா அப்படி போகும், இந்த இடத்துல காயின் நகர்த்தினா இது இங்கே அடித்து அங்கே போகணும் அப்படின்னு தெரியணும். அது எப்படி போனான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அரசியல் கிடையாது, அது வந்து ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து பின்விளைவுகள் தெரியாமல் நீங்கள் நாளைக்கு நீங்கள் அமைச்சராக வேண்டாமா? திரு விஜய் முதலமைச்சராக வேண்டாமா? சரிங்களா? அப்போ அப்படி தானே நீங்கள் ஆசையில் உள்ள வர்றீங்க. அப்போ ஒரு அமைச்சராக நீங்கள் எடுக்கிற முடிவு நாளைக்கு பார்த்தோன்னு சொல்லி தலைமுறை காலி பண்ணுவீங்களா? மக்கள் தொகை தான் இந்தியாவின் சாபக்கேடுன்னு காங்கிரஸ் கட்சி 75 நினைச்ச மாதிரி நீங்கள் நினைக்க போறீங்களா? அப்போ அவங்களுக்கு தொலைநோக்கு பார்வையில் இன்னைக்கு மக்கள் தொகை தான் நம்முடைய பலமாக இருக்குது. அப்போ 40 வருஷத்தில் நாடு வந்து பலமடைந்ததே மக்கள் தொகையால். 40 வருஷம் முன்னாடி நீங்கள் நாடு நாசமாக போயிடும் சொல்லி சொன்னீங்க. என்ன கணக்கு? அப்போ தொலைநோக்கு பார்வை வேண்டாம். அப்போ வந்து மக்கள் தொகை பிரச்சனையா ப்ரொடக்டிவான மக்கள் தொகை பிரச்சனைன்னு பார்க்கணும். அப்போ அந்த மக்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். அப்படிதானே? அப்போ நீங்கள் என்ன தூண்டி விடுறீங்க? என்ன விரும்புறீங்க? தூண்டி விடுறது தான். அப்புறம் என்னது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். புரட்சி வெடிக்கணும், எழுச்சி வரணும்னா என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரியல. அது சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள். அதை ரொம்ப சிம்பிள். ஏன் டெலிட் பண்ணீங்க? ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அறைக்கூவல். ஆமாம், 2026 தேர்தல் பார்ப்போம். அதுதான் நம்ம சொல்கிறோம். 2026 தேர்தலில் நம்ம வந்து ஆட்சி மாற்றம் இதற்கெல்லாம் வந்து விடியல் வந்து முடிவுக்கு வரும் சொல்லியிருந்தாங்கன்னா பியூர் பொலிட்டிக்கல், எந்த குழப்பம். எல்லாருமே சொல்லியிருக்காங்களே. 4 அமாவாசையில் ஏடிஎம்கே ஆட்சி முடிய போது 100 முறை சொல்லியிருக்காரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது. இது இப்போ முடிய போதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்களே. இது 26 நாங்கள் ஆட்சி வைக்க போகிறோம். அதில் தப்பே கிடையாது. ஜனநாயகபூர்வமாக நீங்கள் ஒரு ஆட்சியை முடிவு கொண்டாங்க, ஒரு ஆட்சி கொண்டாங்க, தப்பே கிடையாது. வன்முறை மூலமா அதை தான் சொல்ல. நீங்கள் நேபாளில் என்ன வெடிச்சது? பங்களாதேஷில் என்ன வெடிச்சது? ஸ்ரீலங்காவில் என்ன வெடிச்சது? கொஞ்சம் யோசிங்க. நேபாளில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து விளையிறாரு, சரிங்களா? சர்மா ஒலி விளையிறாரு. உடனே ஒரு அம்மா வந்து பதவி ஏற்றுறாங்க. அந்த அம்மா யார் செலக்ட் பண்ணா? தெரியலையே சார். அது யாரு? அந்த போராட்டத்தில் இருந்த தலைவனா? குழுக்கள் முறையா? சரிங்களா? முகமது யூனுஸ் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷில் தேர்ந்தெடுக்கிறார். யார் தேர்ந்தெடுத்தா? அவங்கள யார் அவங்களை அப்பாயின்ட் பண்ணா? இவங்க தான். தேவேந்திரன் ஏன் அவங்க முடிவெடுக்கல? சரி, இவர் முடிவெடுத்து யூனுஸை தேர்ந்தெடுத்த உடனே இவ அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் அம்மாவை தேர்ந்தெடுத்தோம். எப்படி உடனே சரியா போச்சு எல்லா பிரச்சனையும்? யாரோ ஒரு நோக்கம் இருந்துச்சு, அது நிறைவேறணும். புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன விரும்புறீங்க? இவ்வளவுதானே கேள்வி. நம்ம கிட்டே ஆட்சி மாற்றம் வரட்டும், அது ஜனநாயகபூர்வமா நடக்கணும். நரேந்திர மோடி வேண்டாம் சொல்லுங்க, ஸ்டாலின் வேண்டாம் சொல்லுங்க, உங்க உரிமை. அது உங்களுடைய உரிமை, கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த உரிமை. அது எப்படி வரணும்? 2026க்கு கொண்டு வாங்க, செய்யுங்க. உங்களை யார் தடுத்தா? அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு கொண்டு போய் யாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்களா? மக்கள்கிட்ட போனாரு, நின்னாரு, ஜெயிச்சாரு. நீங்க வாங்க, ஒரு எலெக்ஷன் ஆட்சி பண்ணி நாளைக்கு வரலாற்றில் இடம் பிடிங்க. எம்ஜிஆர் 2 தேர்தல் ஆச்சு, அண்ணாவாது 3 தேர்தல் ஆச்சு, விஜய் நான் பாருங்க ஒரே தேர்தல் வந்துட்டான்னு சொல்லட்டும் 4 பேர். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இது ரொம்ப அபத்தமான, ரொம்ப அதிர்ச்சி தரத்தக்க விஷயம், ரொம்ப மிஸ்கைடிங் விஷயம். இப்போ எப்படி பொலிட்டிஷனாக ரெடி ஆகிறாங்கன்னு ரொம்ப அதிர்ச்சியார். பொலிட்டிஷனாக ரெடி ஆகிறது. ஆமாம். அப்போ நான் தான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு செயலுடைய விளைவுகளை தெரிஞ்சு நீங்கள் செய்யணும் சார். அரசியல்வாதி நீங்கள் டிசிஷன் மேக்கர்ல, நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வருவீங்கல்ல. நீட்டுக்கு சட்டம் கொண்டு வந்தது திமுக இருந்த கூட்டணி அரசு, டெட்டுக்கு சட்டம் கொண்டு வந்தது திமுக இருந்த கூட்டணி அரசு. இன்னைக்கு ரெண்டையும் எதுக்கு திமுக அரசு? தொலைநோக்கு பார்வை இருக்கா? நீங்கள் சொல்லுங்க. டெட் எப்போ வந்தது தெரியுமா உங்களுக்கு? 2010. அப்ப யார் ஆட்சியில் இருந்தா தெரியுமா? திமுக. காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, காங்கிரஸ் திமுக. சரிங்களா? 2013 இருந்து நீட் வரவே ஆரம்பிச்சிருச்சு, எக்ஸாம் வந்துச்சு. யார் ஆட்சியில் இருந்தா? அப்ப என்ஐஏ எப்போ வந்துச்சு?
எதெல்லாம் நீங்க எதிர்க்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க தான் கொண்டு வந்தீங்க. என்னையே ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க. அதைத்தான் சார் நான் சொல்ல வர்றேன். அதான் சொல்ல நீங்க எதுக்கு எதிர்க்கிறீங்கன்னு கேட்கிறேன் நான். அப்போ உங்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கான்னு கேட்கிறேன். ஒன்று நீங்க எதிர்த்து நின்றுங்க, ஒன்றும் குழப்பம் இல்லை. அது உங்களுடைய பாலிசி டிசிஷன், பார்ட்டி. நீங்க தான் எதிர்க்கிறீங்க, நீங்க தான் ஆதரிக்கிறீங்க, நீங்க தான் கொண்டு வரீங்க, நீங்க தான் எதிர்க்கிறீங்க. புரியல? இதை தான் நான் சொல்ல வரேன். திரு ஆதவர்ஜுனோட செயல் அதான் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் சார் டெலீட் பண்ணிட்டார்ல உடனே ஒரு எனக்கு வந்து தேவேந்திரன் ஒரு ட்வீட் போடுவார், டெலிட் பண்ணுவார், எனக்கு பிரச்சனை இல்லை. இது மாதிரி 100 பண்ணியிருப்பார், எனக்கு அதில் பிரச்சனை. ஏன்னா காமன் மேன், ஒரு சாதாரண ஒரு ஆள், ரைட்டு போங்க. அவர் நாளைக்கு அமைச்சராகனு ஆசைப்படுறவர். அவர் ரொம்ப அக்ரெசிவான ஆள், ஆம்பிஷியஸ் ஆள். அவருக்கு ஆசை இருக்குல்ல. திமுக இருந்தார், விடுதலை சிறுத்தை வந்தார், 3 வருஷத்துல 3 கட்சி. சரிங்களா? உடனே மாறார். எதுக்கு? அவருடைய உரிமை. ஆம்பிஷியஸாக இருக்கிறனால அடுத்தடுத்து நகரணும்னு நினைக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் நாளைக்கு அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் இப்படி செஞ்சார், நான் எப்படி ஆட்சி கொடுப்பேன் அவர் கையில்? உங்களுக்கு ஆட்சி ஒருத்தருக்கு நம்பிக்கை வரணும்ல சார். பாகிஸ்தான்காரன் குண்டு போட்டான்னு சொல்லிட்டு போய் சண்டை போட்டாங்கன்னு இவர் மேலே கோவப்பட்டு அதை வச்சு பாகிஸ்தான் சண்டை வந்துருச்சுன்னா ஆபரேஷன் சிந்தூர் யாரை கேட்டு நிறுத்தினீங்கன்னு திரு சிதம்பரம் கேள்வி எழுப்புறாரு. சரிங்களா? அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. நாங்கள் மும்பை பாம் பிளாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து போட்டுக்கூடாதுன்னா அமெரிக்கா சொல்லிச்சு, நாங்கள் சரின்னு சொன்னோம்னு அவர் பேட்டி. உங்களுக்கு தெரியுங்களா என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு? அரசியல்வாதி இப்படி இருந்தால் அப்படி செய்ய முடியும்? கண்டலிசா ரைஸ் கேட்டுட்டாங்க, நாங்கள் நிப்பாட்டணும்னு சொல்றாங்க. இப்போ கேட்குறாரு, யாரை கேட்டு நிப்பாட்டினேன்? அமெரிக்கா சொல்லி தான் நிப்பாட்டின. எங்க நீங்க நிப்பாட்டினா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் சர்வீஸ் எதுக்குது போர் தொடுக்காதீங்கன்னு? அமெரிக்காவிலேருந்து பல உலகநாடுகள் ப்ரெஷர் பண்ணாங்க. காண்டலிசா ரைஸ் நான் பதவியேற்ற 3 நாளே வந்துட்டாங்க. இல்லை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட்னா வெளியுறவுத்துறைக்கு ஒரு நோக்கம் இருக்கும், உள்துறைக்கு ஒன்று இருக்கும், பாதுகாப்புத்துறை ஒரு நான் வந்து போர் தொடுக்காததை சரி தப்புன்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன், ஒரு அரசியல்வாதியா அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு அடிபணிந்தீங்களா நீங்க கேட்குறீங்க மோடியை? நீங்க பணிஞ்சீங்க, நீங்க சொல்றீங்க. நான் இது யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்லல. இதுதான் அரசியல் குணமான்னு நான் கேட்கிறேன். இவ்வளவுதான் நினைக்கிறேன். திரு ஆதவர்ஜுனா வந்து 2024 திமுக நான் முடிவு கொண்டு வந்து சொல்லட்டும்ன்றேன். எனக்கு அது அவருடைய அரசியல் தன்மை, அப்படிதான் செய்யணும், அவருடைய நிலைப்பாடு. அதை நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறேன். 26 கொண்டு போகாம நீங்க எப்படி கொண்டு வர பாக்குறீங்கன்ற. இது நிறைய இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து தாவேகா வாட்ஸ்அப் குழுக்களில் பரவுது, சோசியல் மீடியாஸில் பரவுதுன்னு ஒரு இது ஒரு சிக்னலாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அதை மிஸ்யூஸ் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு புகார். அதுக்காகத்தான் அபத்தமானதுன்னு சொன்னேன். நான் வழக்கமாக அப்படி சொல்ல மாட்டேன். அதனால தான் ஒரு அரசியல் தகுதியோடு இருக்குதான்னு நான் கேட்குறேன். ஏன்னா இது எப்படி போகணும்னு தெரியாதுல்ல, யார் பண்ணுவான்னு தெரியாதுல்ல. நேற்று விழுப்புரம் பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன், தாவேகா பேரில் திமுக காரங்க போஸ்ட் ஒட்டிட்டு இருந்தாங்கன்னு ஒரு சண்டை வேலூர் கிட்ட. விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிற பேரில் வேற ஒரு ஏதோ சங்கம் அப்படிங்கிற பேரில் திமுக காரங்க போட்டுருக்காங்க. ஒரு சண்டை, விஜய் ரசிகர்களுக்கும் திமுக சண்டை. என்ன ஒன்று சொல்றாங்க, சாரி இவங்க ஏதோ தமிழ் சங்கம்னு போட்டிருக்காங்க, தமிழ் சங்கம் புரச திமுக காரங்க, ரெண்டு அடிக்கடி சண்டை. அப்ப யார் உண்மையா தெரியுமா? தமிழ் மாணவர் சங்கம் அந்த பேர்ல. நீங்க இப்ப சட்ட பாக்கெட்ல விஜய் படத்தை வச்சுட்டா நான் விஜய் ரசிகர் நினைப்பேன், நீங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா வந்து நான் அப்படி நினைப்பேன், 4 பேர் பாக்கெட்ல வச்சிருக்காருன்னு. அப்ப இப்படியா நடந்துச்சுன்னு அப்ப மிஸ்யூஸ் ஆகலாம்ல. அதான் நமக்கு மதமாற்ற தடை சட்டம் வேண்டாம்னு ஏன் சொல்றீங்க? மிஸ்யூஸ் ஆகலாங்கனால தானே. உங்களுக்கு புரியுங்களா? எல்லா சட்டம் தானே மிஸ்யூஸ் ஆகும். மிஸ்யூஸ் ஆகாத ஒரு சட்டம் சொல்லுங்க. ஆனா மதமாற்ற தடை ஏன் பயப்படுறோம்? ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு, அரசாங்கமே பண்ணக்கூடிய வாய்ப்பு. அதான் அர்த்தம். அப்ப நாளைக்கு அரசாங்கத்துக்கு வர விருப்பம் இருக்கக்கூடிய நீங்க எப்படி சொன்னீங்கன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு அந்த தகுதி இருக்காங்க கேள்வி காமெண்ட் பண்ண வருமா வராதா? இது நாளைக்கு 4 பக்கத்தில் போச்சுன்னா எவன் யாராவது கேட்பாங்களா? மாபிட்ட நீங்க பேச முடியுமா? ஒரு பெருங்குடத்தில் நீங்க பேச முடியுமா? மாப் ஆயிடுவாங்களா என்ன? தூண்டி விட்டு ஆகாதா சார்? தப்பாயிருச்சுன்னா ஆகலை. தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆகாது, பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. நேபாளோ பங்களாதேஷோ ஸ்ரீலங்காவோ கிடையாது, இந்தியா ரொம்ப முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இந்தியாவுடைய வளர்ப்பே வேறையா இருக்கு. எப்பயுமே இந்தியா வந்து உலகத்தை தலைமை கொள்றதுக்கான தகுதியான நாடா இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் உருப்படியா, கன்ஸ்ட்ரக்டிவா. அப்படி டிஸ்ட்ரக்டிவா 4 விஷயங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதானே சிதைக்கிறது. இதுதானே சிதைக்கிறது. இல்லை, இது கொஞ்சம் அதீத அச்ச உணர்வோ எச்சரிக்கை உணர்வோ சார். எந்த பக்கம் போகும்னு தெரியாதுல்ல சார். நீங்க காட்டுல தீய பத்தி வைக்கிறீங்க, அது 10 நிமிஷத்துல அணிமா 10 நாள் அணிமா எப்படி தெரியும்? காட்டு தீ எப்படி அணின்னு யாராலும் சொல்ல முடியும்? 10 வச்சோராலும் சொல்ல முடியாது, வன அதிகாரியாலும் சொல்ல முடியாது, தீயணைப்புத்துறையாலும் சொல்ல முடியாது. எந்த பக்கம் பரவும்னு சொல்ல அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் சார். இதற்கிடையில் உண்மை கண்டறியும் குழுவை பாஜக நியமிச்சு அவங்களும் வந்து இப்போ ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட பேசி அவர்களுடைய கட்சி சார்பாக ஒன்று செய்யணுங்கிறதுக்கான ஒரு அரசியல் நடவடிக்கை, வேற எந்த பலனும் கிடையாது. அதில் ஏதாவது பலன் இருக்கா? நான் விசாரணை கமிஷன் அமைக்கிறதுல ஏதாவது பலன் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் தெரிஞ்சு விசாரணை கமிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்களா கெசட் நோட்டிஃபிகேஷன்? அவங்களுடைய வரையறைகள் என்ன, அவங்க என்ன விசாரிப்பாங்க, யார்கிட்ட விசாரிப்பாங்க, எத்தனை நாள் விசாரிப்பாங்க, எப்போ அறிக்கை கொடுப்பாங்க, அதனுடைய புரோட்டோகால் என்ன, அதில் வந்து மைய புள்ளியான இருக்கும், நாளைக்கு நடக்காமல் இருக்குதா, தீர்வு இருக்கா, இதை பற்றி எதுவுமே வந்து நான் பார்க்கல. நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள். ஆனால் விசாரணை ஆரம்பிச்சிருச்சு. இப்படி உலகத்தில் நடக்குமா எனக்கு புரியலையே. விசாரணை ஆணையம் அமைக்கிறதான கெஜெட் நோட்டிஃபிகேஷன் நான் பார்க்கல, நீங்களும் பார்க்கலன்னு சொல்கிறீங்க, சரிங்களா?
ஆனால் விசாரணை ஆரம்பிச்சிருச்சு. தீவிரத்தன்மை கருதி உடனடியாக இல்ல பஸ், என்ன விசாரணைக்குன்னு தெரியாம எப்படி விசாரிப்பீங்க பஸ்? என்ன நோக்கத்திற்காக? விபத்தா, சதியா, யார் பண்ணா, கண் கண்ட சாட்சிகள் என்ன, எத்தனை நாள்ல சொல்லணும், பதிவு பண்ணணுமா, நேர்ல வந்து சொல்லணுமா, எங்க சொல்லணும்? நேற்று வந்து நீதியரசர் வந்துட்டு இப்போ ஊருக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அங்கே இன்னும் 100 பேர் பாக்கி இருப்பானே, ஹாஸ்பிட்டலில் படுத்தவரை 100 பேர் உட்காந்துருக்கான். 100 பேர்ட்டையும் பார்த்தோமா? முதலமைச்சர் துன்பம் விசாரிக்க போறாரு, எதிர்க்கட்சியில் துயரம் கேட்க போறாரு. இவங்க அதுக்கு போகலையே, இவங்க விசாரிக்க தானே போறாங்க. அப்ப இறந்த 41 குடும்பத்துக்கும் போயிட்டாங்களா? விசாரிக்க வேண்டாமா? இல்ல, முதற்கட்டமா போய் அந்த நடந்த இடங்கள்ல ஆரம்பகட்ட விசாரணைகளை செஞ்சுட்டு நடக்கும்ல. தூத்துக்குடி எப்போ போனீங்க? முதல் நாள் நைட்டா? அது ஆட்சி அமைஞ்சுதானே. அப்ப தடயங்கள் என்னாச்சு? புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்ல வர்றது. விசாரணை ஆணையத்தால் பலன் இருக்குதாங்க. நான் நீதியரசர் அருணா ஜெகதீசன் நான் கேள்வி கேட்கல. நீ இந்த விசாரணை ஆணையத்தில் ஏதாவது பலன் இருக்குதான்னு கேட்குது. அப்ப நீங்க எதுக்கு பண்றீங்க? அப்ப அதே தான் நாங்கள் பிஜேபியோட குழு எதுக்கு? இவர்களுக்கு ஒரு அரசியல் இருக்கிறது, அவர்களுக்கு அரசியல் இருக்கு. பாஜகவும் அரசியல் தான். இந்த விஷயம் என்ன, அவங்க கண்டுபிடிச்சிட்டு நாளைக்கு உண்மை கண்டறிஞ்சிட்டாங்க, விஜய் தான் செஞ்சாருன்னு சொல்லிட்டாங்க ஒரு பேச்சுக்கு வச்சு. இல்ல, தமிழ்நாடு அரசு தான் காரணம், திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன செஞ்சோம்? சரி, செந்தில் பாலாஜி தான் காரணம் ஒரு பாயிண்ட்டுக்கு போறாங்கன்னு வச்சு. ஒரு இவ்வளவு போய் டீட்டெயிலாக போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. பயங்கரமான ஒன்று செந்தில் பாலாஜி. என்ன பண்ண முடியும்? உண்மையை கண்டறிச்சிட்டாங்க. சரிங்க, என்ன அரெஸ்டா, சம்மனா, வாரண்டா, நோட்டீஸா, கோர்ட்டா, ஜட்ஜ்மெண்டா, ஏதாவது பண்ண முடியுமா? அதுக்கு நீங்க எஃப்ஐஆர் போட்டு போங்க. போலீஸ் அதிகாரம் இருக்கிறவர்கள் செயல்படாமல் இருக்கிறார்கள், அதிகாரமற்ற குழுக்கள் அமைக்கப்படுகின்றன. இதுதான் வியப்பு. இல்லை சார், அரசியல் நடவடிக்கை இல்லை இது. ஆமான்னு, ஒரு நெருக்கடி இல்லை இது. ஆமான்னு. அப்போ அது பலன் தானே. அதுதான் நான் சொன்னேன். நான் தானே பதில் சொன்னேன். நீங்க திரும்பி அங்கே வந்து என் பதில் வந்து நீங்க திருப்பி சொல்றீங்க. ஆமா, கரெக்ட் தான், யூ ஆர் ரைட். அதான் நான் சொன்னேன். இவர்கள் ஒரு அரசியல் நோக்கத்தோடு செல்வார்கள், அவர்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குன்னு சொல்றேன். ஓகே. உண்மை கண்டறியும் குழு இப்போ அவங்க விசாரிக்கும் போது எல்லா விஷயங்களும் வருது, உடனடியாக வீடியோ பதிவு செய்யப்பட்டு அதுவும் சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்கு. அப்போ இது பலன் தராதா சார்? இது விசாரணைகளுக்கோ மற்ற காவல்துறையில் கொடுக்கக்கூடிய விசாரணைக்கே வேல்யூ கிடையாதுன்னு சட்டம் சொல்லுது சார். நீதிமன்றத்துக்கு முன்னான்னு சொல்லு. ஏன்னா காவல்துறை அடிச்சு வாங்கிட்டானே செய்வீங்க. சட்டம் பாதுகாப்பு கொடுக்குது. நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும். நீங்க வந்து சோசியல் மீடியாவில் வர்றதெல்லாம் நம்பிட்டு போய் விசாரணை நடத்துனீங்க வச்சுக்கோங்க, கோர்ட் நடக்க முடியாது சார். மாறி மாறி ரெண்டு பக்கமும் கருத்து. அதுக்கு தான் நான் சொல்றேன், இங்க செய்ய வேண்டியது என்ன, பதிவு பண்ண வேண்டியது எஃப்ஐஆர். போலீஸே தப்பு இருக்கு, எஃப்ஐஆர் போட்டா சரியா சார்னு கேட்டீங்கன்னா, வாங்க மனித உரிமையானம், வாங்க வந்து கிட்டத்தட்ட 15-20 பேர் வந்து பட்டியலினத்தவர்கள் இறந்துருக்காங்க, வாங்க பட்டியலினத்தவர் ஆணையம் வாங்க, நீங்க விசாரிங்க. நீதிமன்றம் போங்க, நீதிமன்றத்தில் போய் தாவேக்கா தரப்புல போலீஸை குற்றம் சாட்டும், போலீஸ் தரப்புல தாவேக்கா விட சொல்லும், நீதிமன்றம் சொல்லும். அதுதான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது காவல்துறையும் நீதிமன்றமும் பல்லிருக்கக்கூடிய ஆணையங்களும். உங்களுக்கு புரியுங்களா? பட்டியலினத்தவர் ஆணையம் உள்ள வரட்டும், மனித உரிமை ஆணையம் உள்ள வரட்டும், நீதிமன்றம் உள்ள வரட்டும், காவல்துறை விசாரணை நடத்தட்டும், தாவேக்கா வழக்கு போட்டு நம்ம உண்மை என்ன பார்த்தோம். நீங்களும் நானும் வீடியோ நான் போய் 10 பேர்ட்ட பேட்டி எடுத்திருக்கேன் சார். சரிங்களா? எங்க மக்கள் போனாங்க பார்த்தேன். நீங்க போய் 10 பேர் என்ன செய்ய போறீங்க சார்? ஊடகங்கள் நம்மகிட்ட மக்கள்கிட்ட எடுத்து போடலாம் சார். ஆனா நம்ம சொன்னா தீர்ப்பாயிருமா? நீங்க எடுத்து போட்ட ஒரு பேட்டி கவர்னர் பார்த்துட்டாரு, இப்போ சிஎம் பார்த்துட்டாரு, ஜட்ஜு பார்த்துட்டாரு, ஜட்ஜ்மெண்ட் போட்டுருவா. தேவேந்திரனுடைய சேனல்ல போட்டாங்க, அவ்வளோ தூக்கில் போட்டிருப்பான்னு சொல்லுவாங்களா? செய்ய வேண்டிய இடம் வேற, செய்ய வேண்டிய ஆள் வேற. தான் சொல்லிட்டு செய்ய வேண்டிய ஆள் காவல்துறை, செய்ய வேண்டிய இடம் நீதிமன்றம். இந்த ரெண்டை தவிர மத்தெல்லாம் எங்கிட்டு தான் எனக்கு புரியவே இல்லையா? இப்போ தாவேக்கா கோர்ட்டுக்கும் போயிடுச்சுல்ல, போகணும். ரொம்ப சரி, உடனடியாக வழக்கு விசாரிக்க சொல்லணும். அது கட்டாயம் நடக்கணும், சூடு ஆறுறதுக்குள்ள நடக்கணும். விசாரணைகளும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட சில தகவல்கள் வந்துருந்துச்சு சார். நான் அதுவும் கன்ஸ்ட்ரக்டிவாக இதை டெவலப் பண்ண நான் பார்க்கல. நீங்கள் ஏதாவது கவனிச்சிங்களா எனக்கு தெரியல. வாத பிரதிவாதங்கள் ரெண்டு பக்கமும் டெவலப் பண்ண நான் எதுவுமே பார்க்கல. நீதிமன்றங்கள்லேருந்து எந்த விதமான ஒரு ஓரலான உத்தரவு கூட நான் பார்க்கல. உத்தரவு இல்லை, வாதங்கள் தான் ஒளியிலே வச்சுட்டாங்க, பிரஸ் மீட்லேயே கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்களே. வந்து தாவேக்கா திமுகவை சந்தேகப்படுகிறது, தமிழக அரசை சந்தேகப்படுகிறது. திமுக அண்ணன் மா சுப்பிரமணியத்திலேருந்து அன்பில் மகேஷ்லேருந்து பல பேர் சொல்லிட்டாங்க, இது வந்து தாவேக்கா பண்ண தப்புன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அதான் விசாரணை. ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, நம்ம பார்த்துட்டோம். திமுக குற்றம் சாட்டு, தாவேக்கா குற்றம் சாட்டு, எது உண்மை நமக்கு தெரியாதுல்ல, நாம நடத்தல, நாம வேணா ஒரு உண்மை கண்டறிவுகளுக்கு போகலாங்க. இதற்கிடையில் சார் சில நடவடிக்கைகள் 25க்கும் மேற்பட்டோர் மேலே வழக்குகள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. சிலர் கைது செய்யப்படுறாங்க. ஏன்னா வதந்திகளை பரப்பாதீங்க அப்படிங்கிற அடிப்படையில் இவங்கெல்லாம் பொய் செய்திகளை இன்ஸ்டிகேட் பண்ணுற மாதிரியான செய்திகளை போட்டுட்ருக்காங்க அப்படின்றதுனால. அதாவது இது எல்லாமே சப்ஜெக்டிவ் சார். நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த கைதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமாக இந்த கைதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் போட்ட ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்து. நான் சொல்ல வர்றது, இந்த மாதிரியான ட்வீட்டை திமுககாரங்க பயங்கரமாக போடுறாங்க, யாருக்கும் குறைவில்லாமல். ஒரு கைதாக நடந்திருக்குதான்னு பார்க்கும், ஒரு கண்டனமாக நடந்திருக்கான்னு பார்க்கும். இதில் 2 பாஜக காரங்களை பண்ணேன், 2 தாவேக்கா காரங்களை பண்ணேன், 2 யூடியூபர்ஸை பண்ணேன், அதில் எதுவும் தீர்வு கிடைக்க போகிறது இல்லை. அது அரசியலாக தான் போய் நிற்க போகுது. அது மக்களுக்கும் இது அரசியல் தான் போய் நிற்கும்.
தாவேக்கா செயல்படுற விதம் சார், இந்த நிகழ்வு ஏன்னா நம்ம அது குறித்து பேசலை, இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வையை நான் தெரிஞ்சுக்கல. ஸோ அதுலேயும் இந்த நிகழ்வுக்கு அவர்கள் செய்த ஏற்பாட்டிலையும் அதற்கு பிறகான அந்த நடவடிக்கைகள், ஏன்னா அவர் அங்கே இல்லை, வந்துட்டாரு, திருப்பி போய் பார்க்கல, ஒரு குழு அமைக்கல. 2-3 பேட்டில் சொன்னேன், அவர் வரலை அப்படிங்கிறத நம்ம ஒரு குற்றமாக சொல்ல முடியாது. நான் அறிந்த வகையில் அவர் வர விரும்பினார். அதற்கு ஏற்பாடு அமையல, அது வந்து சரியாக வராதுன்னு காவல்துறையிலேருந்து அவரோட கட்சி நிர்வாகிலேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு எமோஷனல் பீக்காக இருக்கிறதுல நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நான் சொன்ன உதாரணங்கள் தான். கள்ளக்குறிச்சிக்கு வந்து முதலமைச்சர் போல, மணிப்பூருக்கு வந்து பிரதமர் போல. உங்களுக்கு நினைவு இருக்கும், அப்பயும் நான் வந்து போகாது தப்பு இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். மணிப்பூருக்கு போகாது வந்து கரெக்ட் அப்படின்னு அன்னைக்கு சொல்ல, இன்னைக்கு நான் சொல்ல புரியுங்களா, மணிப்பூர் போகாது கரெக்ட்னு நான் கருதுறேன். அன்னைக்கும் கருதுறேன், இன்னைக்கும் கருதுறேன். அதே தான் இப்போ வந்து விஜய் அவர்கள் உடனடியாக விஜய் கட்டாயமாக போவார். நான் வந்து சொன்ன எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. சிபிஐ விசாரணை கேட்பாங்கன்னு சொன்னேன், நடந்துச்சு. தமிழக அரசோட கூடுதலான நிவாரண நிதி கொடுப்பாங்கன்னு சொன்னேன், நடந்துச்சு. வீடியோ வெளியிடுவார்னு சொன்னால் வெளியிட்டு இருக்கு. எல்லாமே நடக்கும். அவர் நேராக போவார், அதுவும் நடக்கும். அது ஒன்றும் குழப்பம் இல்லை. அவர் ஆறுதல் சொல்லாமல் இருக்கிற அளவுக்கான ஒரு அரக்கனோ இரும்பு மனுஷனோ ஒரு மனிதாபிமானவரோ கிடையாது. யாருமே அப்படி இருக்க முடியாது. 41 உயிர்கள் பலியான இடத்துல வந்து ஒருத்தர் வந்து பரவாயில்ல போனால் போயிட்டு போகிறான் அப்படின்னு நினைக்க முடியாது. அது ஒரு கடும் துயரம். அவங்களுக்கு சொல்லப்பட்டது திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். அதுதான் முதலமைச்சருக்கு சொல்லப்பட்டது கள்ளக்குறிச்சியில், அதுதான் பிரதமருக்கு சொல்லப்பட்டது மணிப்பூரில். அதனால வந்து அவங்க போவாங்க. மணிப்பூருக்கு போயிட்டார் பிரதமர். அப்புறம் கள்ளக்குறிச்சியிலிருந்து விழுப்புரத்தில் பல இடத்துக்கு போயிட்டாரு முதலமைச்சர் அவர்கள். விஜய் அவர்கள் கரூர் கட்டாயம் போவார். கட்சியாக நடவடிக்கை சார், கட்சியில் நிறைய உருப்படியாக பண்ணியிருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன போல் அவங்க வந்து 11 மணிக்கு அங்கே வந்து வரப்போறாருன்னு ஏன் ட்வீட் போட்டாங்க, இது ஒரு கேள்வி. 3 மணிக்கு வந்து அனுமதி கேட்டவங்களை காவல்துறை எதுக்கு 3 மணிக்கு முன்னாடி அனுமதிச்சது? 3 மணிக்கு முன்னாடி எல்லாரும் களைச்சி விட்டுருந்தா எல்லாரும் குறைஞ்ச வச்சு மதிய சாப்பாடாக சாப்பிட்டு வந்துடும். 7 மணிக்கு வந்தாலும் 4 மணி நேரம் தான் வெயிட்டிங். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, தடுத்தா அது ஏற்கனவே அரசியலாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அரசியலை நீங்க பார்த்து 41 உயிர் பழச்சிருக்கும்ல. நாங்க ஏன் எங்க தலைவனுக்காக காத்திருக்கிறத தடுக்கிறீங்களா அப்படின்னு சண்டை போடுறாங்க. கெட்ட பேரு எதிர்க்கட்சிகள் சொல்லும். எதிர்க்கட்சிகளுக்கான கெட்ட பேரை திமுக ஏற்படுத்தும். அது நடந்துட்டு போகுது. அது பொலிட்டிக்கலா 41 உயிர் பழக்கணும். எது முக்கியம் பாருங்க. கெட்ட பேரை நாளைக்கு நீங்க மீட்டுடலாம். 41 உயிரை எப்படி மீட்பீங்க? புரியுங்களா? முன்ன அப்படி இருந்துச்சுங்க, இப்ப மாறிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் நல்ல பேர் வந்து வாங்கிடலாம். சரிங்களா? வாழ்ந்து கெட்ட குடும்பம் நம்ம பார்க்குறோம். ஏழை கோடீஸ்வரனான பார்க்குறோம். அது நடந்துடும் நாளைக்கு. 41 உயிர் எப்படி திரும்பி வரும்? ஆனால் தாவேக்காவினரே இல்லை, இன்னும் வர்றதுக்கு டைம் ஆகும், நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லாமல் வந்து விடுவார். அதான் நான் சொல்ல வரேன் சார். நான் சொல்றேன் 11 மணி அளவுலேயே டிஜிபியும் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசராவும் சொல்கிறாங்க 11 மணி அளவுலேயே அவங்க ட்வீட் போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னு கேள்வி. அதற்கு அவங்க பொறுப்பு. 3 மணிக்கு தான் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. தாவேக்கால ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, சார் 3 to 10 தான் நாங்கள் பெர்மிஷன் வாங்கியிருந்தோம், நாங்கள் 7 மணிக்கு வந்து எந்த தப்பும் இல்லை. பொதுச் செயலாளர் சொல்கிறாங்க. அப்சல்யூட் ரைட், கரெக்ட். அது அந்த பாயிண்ட் சரி. 3 to 10 டைம் கேட்டோம், 7 மணிக்கு வந்தோம், கரெக்டாக தான் வந்திருக்கோம் சார். நான் சொல்லுவது 3 மணிக்கு முன்னாடி ஏன் அசம்பிள் ஆக விட்டீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் தெருமுனையில் 4 முனை இருக்குல்ல, 4 மணி காலத்தில் இப்போல்லப்பா 3 மணிக்கு வாங்கப்பா 4 மணிக்கு வாங்கன்னு துரத்தி விட்டாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லையே. தடியை நடந்தா கூட 10 பேர் தானே இருந்திருப்பான். 3 மணிக்கு நான் அலோவ் பண்ணுறேன், ஒன்றும் கெட்டு போலியே. நீங்கள் ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள ஊரில் பொருட்காட்சி இதில் எல்லாமே சினிமாவுக்கு போகிறாங்க. சினிமாவில் எல்லா தேட்டரும் 1000 பேர் போகிறாங்க. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் காலைல 12 மணிக்கே வந்துருங்க, தலைவர் வந்துருவாருன்னு. அதைத்தான் நான் சொல்றேன். அவர்கள் செய்த தவறு முன்னாடியே வந்துருவாங்கன்னு. காவல்துறை செய்த தவறு 3 மணிக்கு முன்னாடி. 3 மணிக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். 3 மணிக்கு முன்னாடி அலோவ் பண்ண முடியாது. ரொம்ப எளிமையாக போயிருக்கும். 3 மணி நேரம் வெளியே சுற்றிட்டு இருந்தவன் அசம்பிள் ஆயிருக்க மாட்டான். இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டான், ஜாம் ஆயிடுச்சு. 3 மணிக்கு துரத்தி விட்டுருந்தீங்கன்னா அங்கங்கே சுற்றிட்டு இருமா, ஒரு டீயை குடிச்சிருமா, ஒரு காஃபியை குடிச்சிருமா, ஒரு பண்ணை குடிச்சிருமா, மதியம் சாப்பிட்டுருமா, இந்த ஃபெயிண்ட் ஆகிருக்க மாட்டான். அது ஒருத்தன் கீழே விழுந்து தெரியாமல் ஒருத்தன் ஓடி இருக்க மாட்டான். சார் இன்னொன்று, இப்போ வந்தார், அவர் இருக்கும் பொழுதே அதெல்லாம் நடந்தது. நம்ம சில காட்சிகளையும் பார்த்தோம். மேலே இருக்கும்போதே கீழே ஏதோ ஒரு அசௌகரியமான ஒரு நிலை இருந்தது. அவரும் உணர்ந்தார். வாட்டர் பாட்டிலெலாம் தூக்கி போட்டார். கீழே இருக்கிறவங்களை கூப்பிட்டு பேசினார். திருப்பி பேசலாமா, கண்டினியூ பண்ணலாமான்னாலாம். ஸோ அப்போ அங்கே ஏதோ ஒன்று அவங்களுக்கே அது புரிஞ்சிருக்குல்ல. அப்போது உடனடியாக அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கலாமே. ஏன்னா சில வீடியோஸ்லாம் கம்பேரிசன்ஸ் வருது. விஜயகாந்த் வந்து எல்லாம் பத்திரமா போங்க, என்ன அங்கே என்ன ஏறிட்டு இருக்க, அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இறங்குங்க, இப்படியெல்லாம் பேசுறது. எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில், எப்பா நீ முதல்ல இறங்குப்பா, அப்புறம் தான்ப்பா நான் பேசுவேன், இறங்கு பார்த்து இறங்கு, இப்படி சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி ஏதாவது இதே போல் திரு விஜயும் செயல்பட்டுருக்காரு. நாகப்பட்டினம் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அங்கே வந்து இதே மாதிரி ஒரு இடத்துல ஏறின போது திரு விஜய் அவர்கள் வந்து கீழே இறங்குன்னு சொல்லி காவல்துறை சார் அவர் கீழே இறக்கிங்கன்னு சொன்னார். அதெல்லாம் சொல்லுது ரொம்ப பத்திரமா இருங்க. திருச்சிலையும் கூட சொன்னார் அந்த மாதிரி. அதெல்லாம் சொல்லதான் செய்வார். எல்லாம் மரத்தில் இருக்கீங்க, எல்லாம் அதான் இந்த அது வந்து ஒன்று. ஸோ எல்லாரும் முன்னா பத்திரமா போங்க, எல்லாம் வீட்டு போங்க. அவர் வந்து பல சந்தர்ப்பங்களில் ஒரு 6 மணி 7 மணிக்கே மாநாடுகளை முடிச்சதுமே, மதுரை மாநாடு ரொம்ப சீக்கிரம் முடிச்சதும், விழுப்புரம் மாநாடு சீக்கிரம் முடிச்சதும் அதுக்காக தான். அவர் 10 மணிக்கு இழுத்துட்டு போயிருக்கலாம், 9-10 மணிக்கு பேச ஆரம்பிச்சிக்கலாம். அவர் வந்துட்டு திட்டமிட்ட டயத்தோட முன்னாடியே முடிச்சார். அதெல்லாம் அறிவிக்கப்பட்ட டயத்தோட முன்னாடி ஆரம்பிச்சார், முடிச்சார். எல்லாமே இதனால தான். கூட்டம் இருக்குது, மக்கள் இருக்காங்க, சீக்கிரம் கலைஞ்சு போகிறதுக்கு வீட்டு போகிறவங்க கதை பண்ணார். அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. இங்கே வந்த விஷயம் வந்து அந்த நேரத்தில் என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னா அது கரெக்டான பாட்டமான விஷயம் தான். ஏன்னா தலைவரே விஜய் தான்.
அப்ப விஜய்கிட்ட கமாண்ட் எடுத்து போதும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆளோ இருந்து எல்லாத்தையும் ஆறுதல் படுத்துங்க அப்படின்னா அவரை கைட் பண்றதுக்கான அங்கே ஆள் கிடையாதா? ஆமாம், அது ஆட்டோமேட்டிக்காக கிடையாது. அவர்கிட்ட எல்லாமே சஜஸ்டிவாக தான் சொல்ல முடியும். அது அந்த க்ரௌடில் அவர் வந்து என்ன சொல்லுங்க, நீங்கள் கையில் ஒரு பேப்பர் வைக்கிறதே எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. A4 சைஸில் வந்து பார்த்து படிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து இவர் ஏதாவது கேட்டு ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்னா எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு தலைவரை நீங்கள் வேற மாதிரி பார்க்கணும். அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கலான பேக்ரவுண்டோட சேர்த்து நீங்கள் பார்க்கணும். இல்லை சார், ஜெயலலிதாவே அது மாதிரி பார்த்து கேஷுவலாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது படிப்பாங்களே, அடுத்தது படிச்சுட்டு பேசுவாங்களே அப்படி. அது வந்து யார் அதை விமர்சனமாக சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லணும். நான் எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னேன். சரிங்களா? நீங்க பேப்பர் பார்த்து பார்க்கறது வந்து ப்ராம்ப்டர் பார்த்து படிக்கிறவங்க இருக்காங்க, தப்பு கிடையாது. நான் சொல்ல வருது, ஆனா அரசியலா பார்க்கணும்னு சொல்ல வரேன். அவர்கள் அப்படி விமர்சனம் வைக்கிறாங்க, அதனால இவர் ஒன்னொன்னு கேட்டு செய்ய முடியாது. இவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போதும் கட் பண்ணுன்னு சொல்றதுக்கு அங்க ஆள் கிடையாது. இது ஆதவர்ஜுனாவோ நிர்மல்குமாரோ ஆனந்தோ வேற பேசிட்டு விஜய் வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நடந்திருக்கும். அவங்க இறங்கியிருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பேசுறதே விஜய் தாங்கனால விஜயை பேச்சை கட் பண்ணுங்கன்னு எப்படி சொல்றது? பிரச்சனை ஆச்சு. அப்போ பாதி தான் சொல்றாங்க, சொல்ல முடியுமா இல்லையான்னு தெரியலையே சொல்லணும். அப்போ அதனால தான் அவருக்கு அந்த பதட்டத்தை நம்ம கண்கூட பார்த்தோம். விச் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டபிள். அந்த இடத்துல அவர் நடந்து கொண்ட விதத்தை தப்பு சொல்ல முடியும். அமைப்பு ரீதியாவே சில குறைபாடுகள் இருக்கு, அமைப்பு ரீதியாவே அவங்க வலுவா இல்லைங்கிறது இதுல. அமைப்புடைய வலுவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. அதுல வந்து இதுல குழப்பமே கிடையாது. அமைப்பு ரீதியாங்கிறது வேற. அதே இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டம் போடுறார். அது கரூர் சட்டமன்ற தொகுதிக்கானது. புரிஞ்சுக்கணும். இவர் வந்து கரூர் மாவட்டத்துக்கு வர்றேன்றார். சரிங்களா? இறந்து போனவங்களை ஒருத்தர் ஈரோடு கொடுமுடிக்காரரு. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப எல்லாருமே வருவாங்க. அப்ப இந்த கூட்டத்தை நீங்க புரிஞ்சது. அப்ப கரூர் சிட்டிக்குள்ள இவ்வளவு கூட்டமானு யோசிக்க கூடாது. சுத்தி பத்தி எல்லா ஊரும் நான் முதல் நாளும் சொல்லிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கணும். திருச்சியில வந்து மரக்கடையில் வந்த கூட்டம் திருச்சி கூட்டம் மட்டும் இல்ல, சுத்தி மதுரையில திண்டுக்கல் வரைக்கும் வந்திருப்பாங்க. 1.5 மணி நேரம் தூரத்துல எல்லாரும் யாருக்காரும் 2 மணி எல்லாருமே வந்திருப்பாங்க. தொகுதி வாரியா 2-3 பாயிண்ட் இருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. அப்படிலாம் நான் சொல்ல கிடையாதுங்க. இது பிரச்சனை எங்க இருந்திருக்காதுன்னா, இவர் வந்து மாநாடு மாதிரியே தனியா ஒரு ஓரமா கூட்டம் போட்டு 30 நாள் நடத்துற மாதிரி நடத்திருந்தாலும் பிரச்சனை இருந்திருக்காது. ஓரமாக தனியாக ஒரு இடம் பிடிச்சதாலும் எவ்வளோ தான் தாங்கும். முதல்ல இடம் இருக்கும், மூவ் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும். இங்கே மூவ் பண்ணுற இடம்ல ஒரு பிரச்சனை, ஒரு ஆம்புலன்ஸ் வருது, எங்கே விலகுவீங்க? ஆம்புலன்ஸ் ஏன் வருதுன்னு கேட்குறாங்க. கேள்வி வரும்ல. அது எப்படி இந்த கூட்டங்களுக்கு மட்டும் வருதுங்கிற கேள்வி வரும்ல, பதில் தெரியணும்ல. இதை தான் விசாரிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் காலைல 12 மணி ஏன் ட்வீட் போட்டீங்க, பதில் சொல்ல வேண்டிய விஷயம். 3 மணிக்கு முன்னாடி ஏன் அலோவ் பண்ணீங்க, போலீஸ் பதில் சொல்ல வேண்டிய விஷயம். இதெல்லாம் இப்போ தள்ளுமுள்ளு எப்படி ஏற்படுச்சு, தடியடி ஏன் நடத்துறீங்க, கரண்ட் எப்படி 3 முறை போச்சு, அது விளக்கம் மின்துறையை கொடுத்துருக்காங்க. எல்லாம் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். அதெல்லாம் உண்மையா போய் பார்க்கணும். எல்லாரும் தான் விளக்கம் கொடுப்பாங்க. எல்லாரும் விளக்கம் கொடுத்து போயிட்டாங்க, முடிஞ்சு வச்சா. மனு ஆராசா குற்றமே செய்யவில்லை என்று ஆராசவே சொன்னார் அப்படின்னு மன்மோகன் சிங் சொன்னார். அவ்வளவுதானா? கோர்ட்ல நிரூபிச்சிட்டாங்கல்ல. அதுதாங்க நான் மன்மோகன் சிங் சொன்னாக்கா விட முடியுமா அவளுக்கு? எஸ், கோர்ட் நடந்துச்சு. அவ்வளவுதான் நான் சொல்ல வர்றேன். அப்ப நீங்க வந்து மின்துறை சொல்லுவோம், காவல்துறை எல்லாரும் சொல்லுவாங்க. தாவேக்கு என்ன சொல்லும்? நாங்க தான் பண்ணோம் சொல்லுமா? நாங்க பண்ணலாம் தானே சொல்லும். அப்ப யார் பண்ணாங்கிற கேள்வி வருதுல்ல. மேன் மேட் டிசாஸ்டர், ஹூ இஸ் த மேன்? அதான் கேள்வி. உங்களுக்கு சரிங்களா? இது வந்து இயற்கை பேரிடர் கிடையாது. வெள்ளம் வந்துருச்சுங்க, மரம் வந்துச்சு கிடையாது. அப்போ வந்து என்ன நடந்துச்சுங்கிற வெள்ள தடியடி ஏன் நடத்துனீங்க, கரண்ட் ஏன் போச்சு, 3 மணிக்கு முன்னாடி எவ்வளோ பண்ணீங்க, 12 மணி ஏன் ட்வீட் போட்டீங்க, உங்களுக்கு வர்றதுக்கு ஏன் அவ்வளோ லேட் ஆகுது? லேட் ஆகிறது ஆமா, நான் திட்டமிட்டு தாமதம் தான் நான் சொன்னேனே. நான் 100 முறை சொல்லியிருக்கேன். எனக்கு அதில் குழப்பமே இல்லையே. திட்டமிட்டு ஏன் சார் தாமதப்படுத்த போறாங்க? நீங்க யோசிங்க. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். 3 பேட்டில் சொல்லிட்டேங்கனால சொல்ல, 4வது உங்களுக்கு பேட்டில் சொல்லிடுறேன். ஜனநாயகன் படத்துக்கு கொடைக்கானலில் ஷூட்டிங் நடக்குது, ஒரு ஜாமான் நடக்கல. கிளம்பி போனார், மதுரை ஏர்போர்ட்ல தான் இறங்கி போனார், ஒண்ணுமே நடக்கல. அதுக்கப்புறம் கொடைக்கானல் மலைக்குள்ள திறந்த ஜீப்ல தான் போனார், ஒரு பிரச்சனை நடக்கல. 4 பேர் மட்டும் தான். அவ்வளவுதான் விஜய் செல்வாக்கா? பின்னாடி ஒரு 4 பேர் அவ்வளவுதான் சார் இருப்பாங்க. நீங்க அவர் அசிங்கப்படுத்துறீங்க. உங்களுக்கு ஏதோ அவர் மேல வன்மோ, நீங்க அந்த ஊர்ல மக்கள் கொடைக்கானல்ல வந்து விஜய்க்கு 4 பைக் தான் இருக்கும் ஆதரவு நினைச்சீங்கன்னா நான் என்ன சொல்றேன்? மக்களே அந்த ஏரியாக்குள்ள பர்டிகுலர் ஊர்ப்புறத்துல அதெல்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க. மதுரையில இருந்து வர மாட்டாங்களாங்க? ஏர்போர்ட்ல இருந்து தானே கிளம்பி வந்தாரு. நீங்க எப்படி திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து உங்களுக்கு மரக்கடை வரைக்கும் எவ்வளவு போகுது? வர வேணாம்னு சொல்லியிருப்பாங்க மாவட்ட நிர்வாகத்தை. இவ்வளவுதான். இதைத்தான் நான் சொல்றேன். யார் வந்தாலும் கூட்டம் ஸ்பாட்டுக்கு வாங்க. வழியில வந்து தலைவர் தொந்தரவு பண்ணாதீங்க. நாங்க 6 மணிக்கு அங்க இருப்போம், எனக்கு 5 மணி கூட்டத்தை காட்டி வச்சிருக்கோம். பியூட்டிஃபுல்லா இருந்துரும். அதை தான் வந்து உளவுத்துறை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி திரு டேவிட்சன் ஆசாத் சொல்றாரு. ஆர்கனைஸ்டு கிரௌடுக்கும் அன்ரூலி கிரௌடுக்குமான வித்தியாசம் சொல்றாரு. ஏடிஎம்கே அதே ஊர்ல அவங்களும் கூட்டம் தான் கூட்டு வந்தாங்க, இவங்களும் கூட்டம் தான் கூட்டு வந்தாங்க. அவங்க வந்து கரெக்டாக வந்து அப்போ நம்ம கட்சி கரூர் சட்டமன்ற தொகுதியில் 10,000 பேர், அவரே ஏடிஜிபி சொல்றாரு 10,000 பேர் இருந்திருப்பாங்கன்ற. 10,000 பேர் கரூர் சட்டமன்றத்துக்கு, விராலிமலை சட்டமன்றம் கூட கிடையாது, நாமக்கல் சட்டமன்றம் கூட கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? இது வந்து கரூர் மாவட்டத்துக்கு அவங்க கணக்கில் என்ன. நான் பார்த்தா ஈரோடு கொடுமுடி கரூர் தான் உங்க கணக்கில் சொல்லிட்டேன். அப்போ இவ்வளவு பேர் கொடுத்து எங்க வச்சிருக்கணும்? நான் மாநாடு மாதிரியே வெளியே போறேன், அவ்வளவுதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு திறந்த வெளியில, அவ்வளவுதான். நீங்க 1,00,000 பேரை கூப்பிடலாமே. கேட்ட இடம் கொடுக்கல அப்படின்னு நீங்க ஏன் முதல்ல சிட்டிக்குள்ள கேட்க? நீங்க கேட்கிற இடம் வந்து ஒரு சந்து முட்டுச்சந்து, நான் சொல்ற இடம் 2மே முட்டுச்சந்துன்ற. கேட்ட இடம் கொடுத்தா அதுவும் தெரு தானே. கேட்ட இடங்கிற என்னதுங்க? மவுண்ட் ரோட்ல ஒரு பிரச்சனை, பீச்சில் ஒரு பிரச்சனை,
பீச்சில் ஒரு இடம் இருக்குங்க போறதுக்கு, மவுண்ட் ரோடு 2 பக்கம் சுவர் தானே இருக்கு. இவ்வளவுதானே. அதான் நீங்க வந்து திறந்த வழியில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு விக்கிரவாண்டில் பிரச்சனை வரலையே. விக்கிரவாண்டில் 27,000 பேர் வந்தாங்களா? கூட இருக்கும்ல. அவன் ஏன் ஒன்றும் பிரச்சனை நடக்கல? ஏக்கர் கணக்கில் திறந்து. இவ்வளவுதான். நீங்க தான் பெருந்தலைவராச்சே, உங்களுக்கு தான் நிறைய கூட்டம் வருமே. அவுட்டர்ல வச்சு இப்போ அவ்வளவுதான கணக்கு. உங்களுக்கு நீங்க வெளியே வச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை. நாளைக்கு எல்லாரும் இதில் பாடம் கற்றுக்க போறாங்க. இன்னொன்று மக்களை சந்திக்கிறதுக்கு நான் இல்லை போறேன். மக்கள் வந்தது யார் சார்? கமல்ஹாசன் ரசிகரா, ரஜினிகாந்த் ரசிகரா, டிஎம்கே காரங்களா, ஏடிஎம்கே காரங்களா, பிஜேபி காரங்களா? விஜய் ரசிகர்கள். அப்ப அவங்க அவரை தேடி போக மாட்டாங்களா? என்ன சார், கொடுமொழியிலேருந்து ஒருத்தர் அங்கே போய் சாவுறாரு, அங்கே கூட இருக்கிற மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்களா? என்ன நீங்கள் சொல்கிறீங்க? எப்படி தலைவர்களை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் வந்தாருன்னு வரமாட்டாங்க, விருதுநகர் வந்தாங்கன்னு வரமாட்டாங்களா? அவர் எங்கே போனாலும் வருவாங்க. அப்புறம் ஏன் ஊருக்குள்ளேயே இவங்க கேட்க போகிறாங்க? அதைத்தானங்க நான் சொல்கிறேன், அதை தான் மாற்றணுன்றேன். ஏற்கனவே ஒரு கமெண்ட் வேறு வச்சிருந்தாரு சிட்டியர். நாங்கள் என்ன பாலைவனத்திலே அதுக்காக வைக்க முடியும்? இப்போ நீங்கள் விக்கிரவாண்டி வீசாலை பாலைவனம் தானே, எதுக்கு வச்சிங்க? மதுரை மாநாடு எங்கே வச்சிங்க? பாலைவனமா? எதுக்கு வச்சிங்க? என்னங்க நீங்கள் நல்ல கூட்டம் வரும் தானே வச்சிங்க. அப்போ கூட்டம் வராது நினச்சிங்களா? நான் வந்து ஒரு முடிச்சிருந்தேன், நம்ம நல்ல ஒரு ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் வச்சிருங்க, கூட்டம் அம்மீரும். இயல்பாகவே கூட்டம் அவ்வளோதான். அப்போ எல்லாம் எனக்கு வந்த கூட்டம் சொல்லிக்கங்க. என்னங்க இது? ஒருவேளை குறைச்சி மதிப்பு கூட்டம் வராமல் போயிடுமோங்கிற அதெல்லாம் சார் நான் திரும்ப திரும்ப சொல்லுனேன். நீங்கள் பழிச்சொல்லுக்கும் பாவச்சொல்லுக்கும் அஞ்சு 41 உயிருக்கு என்ன செய்யறதுன்றேன். திமுக நம்மளை குற்றஞ்சாட்டுமே, அதிமுக நம்மளை குற்றஞ்சாட்டுமே, தாவக மீது பழி விடும், அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் சார். கூட்டம் வரல, ஓட்டா மாறிச்சுன்னா தெரிஞ்சிட போதில்ல. என்னமோ அண்டர்ஸ்டிமேட் பண்ணப்பா பயங்கரமாக வந்துச்சு ஓட்டு சொல்ல போகிறாங்கல்ல, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். 41 உயிர் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். சார், மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தாவேக மாவட்ட. பண்ணதாஜி வாங்க ஒரு இந்த அளவு கூட பண்ணலான்னு சரி இருக்காதுல்ல. அது வந்து கட்டாயமாக காவல்துறை என்ன செய்யுங்கிற கேள்வி வரும். இல்லைங்க 40 இருந்திருக்காங்க, ஒரு ஆக்ஷன் இல்லைங்கிற கேள்வி வரும். அது கட்டாயமாக பொறுப்பு எடுக்க தான் வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் அதில் பொறுப்பு. நான் சொல்லும்போது தாவேக்கா அது பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது, தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அவங்க பதில் சொல்லுவாங்க, பதில் மக்கள் கேட்பாங்க, எதிர்கட்சிகள் கேட்பாங்க, மாற்றுக் கட்சிகள் கேட்பாங்க, நீதிமன்றம் கேட்கும். நம்புறோம். சீமான் உள்ளிட்டவர்கள் இதை வந்து ஒரு விபத்து தான், தம்பி என்ன மனநிலையில் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி அதை. திரு விஜயோடைய மனநிலை வேற, அது வருத்தத்துக்குரிய வேதனைக்குரியது. யாரும் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க. தமிழக முதலமைச்சரே சொன்னது போல தன்னுடைய கட்சி தொண்டர்கள் சாகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. சொன்னது யாருங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் இல்ல, சரிங்களா? தமிழக முதலமைச்சர் சொல்றாரு. இந்த நிலைமை தான் எல்லாருக்கும். அண்ணாமலை சொல்றாரு, ஒரு தலைவராக இதெல்லாம் நடக்கும், நம்ம கடந்து தான் வரணும், விஜய் அவர்கள் தைரியமா இருக்கணும் தான் அண்ணாமலை சொல்றாரு, சரிங்களா? அவர் வந்து விஜய் வந்து பிஜேபி வாழ்த்துறாரா? வாழ்த்தலை. ஆனால் என்ன சொல்ல, சரி நான் வந்து மற்றவங்கள மாதிரி கத்தி கத்தி அரசியல் பண்ண மாட்டேன் அப்படின்னு விஜய் சொன்னார். ஆனால் சீமான் சொல்றாரு என் தம்பி அப்படின்றார். ஸோ விஜயோடைய மனநிலை எல்லோரும், யார் நான் மறுக்கல, யாருமே மறுக்கல. அது வந்து யாருக்குமே மனசை போச்சு. 41 உயிர் போயிருச்சா அப்படிங்கிறது வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத பேர், நோ டவுட். ஆனால் ஆர்கனைஸ் பண்ணது என்னங்கிற கேள்வி வரும்ல. அங்கே நீங்கள் எதுக்கு 12 மணிக்கு ட்வீட் போடுறீங்க, நீங்கள் எதுக்கு தாமதமாக வர்றீங்க, நீங்கள் எதுக்கு 3 மணிக்கு பெர்மிஷன் கேட்டு நீங்கள் வந்து முதல்ல ஏன் போட்டு இந்த கேள்விக்கு பதில் இல்லை. நான் தாவாக்காக்கு பொறுப்பு இல்லைன்னு எப்படி வந்துட முடியும்? கட்டாயமாக பொறுப்பு இருக்கு. ஸோ முதல்வரினுடைய அந்த வீடியோ சார், அது குறித்து உங்களுடைய பார்வை ஏன்னா? அவர் முந்தின நாளே செக்ரட்டரி. ஆக்சுவலாக எனக்கு அந்த வீடியோ எதுக்குன்னு எனக்கு புரியல. அது வந்து அவங்க இப்போ வந்து கமர்ஷியலாகவும் வந்து விளம்பரமாகவும் கொடுத்துருக்குறாங்க. சோஷியல் மீடியாலாம் வந்து கூகுள், யூடியூப் ஆட்ஸ் மூலமாக அது விளம்பரமாக வருது அந்த வீடியோவே. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ். அது என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு தெரியல. அவர் சமூக வலைதளங்களை வதந்தி பரப்பாதீங்க அப்படின்றாங்க. அது வந்து எப்பயுமே உள்ளது தான். அதில் வந்து இந்த இன்சிடென்ட்டில் எதுலையுமே வந்து நான் சில வீடியோக்களாக பார்க்குறேன், அது வந்து சரியா இல்லைன்றார். அது வந்து எப்பயுமே உள்ளதானே. அது வந்து காவல்துறை கைது பண்ணது போதும். இந்த சூழல்ல இப்படி இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து அரசின் மீதான விமர்சனங்கள் பேசத்தானே செய்வாங்க. பேசணுன்றேன், பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எதுக்கு பேட்டி கேட்டீங்க? இல்லை, அதை ஒருவேளை விளக்குறதுக்காகவா இருக்கும்ல முதல்வர். தமிழக அரசு தரப்பு தவறு என்னங்கிறத கரூர் மாவட்ட காவல்துறை சொல்லட்டும். ஏடிஜிபி டேவிட்சன் தேசாரன் சொன்னார், டிஜிபி வெங்கட்ராமன் பொறுப்பு சொன்னார், அவங்க சொல்லட்டுமே. அதில் என்ன இருக்குது? தமிழக முதலமைச்சர் ஏன் விட்டு எனக்கு புரியல. அதில் அது என்ன சொல்ல வராருன்னு எனக்கு தெரியல. தமிழக அரசு தப்பு பண்ணலான்னு சொல்கிறாரா, தாவேக்கா தப்பு பண்ணலான்னு சொல்ல வராரா? வதந்தி பரப்பாதீங்க, பதட்டப்படாமல், அது எப்பயுமே உள்ளது தானே. எனக்கு அது புரியலையே. மாநில முதலமைச்சரும் அதை இந்த ஒரு தருணத்துக்கு இருக்கலாம், எல்லா சந்தர்ப்பத்தும் சொல்லலாம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. இது சூழலும் கொஞ்சம் ஒர்ஸ்டாக இருக்கிறதுனால அந்த வீடியோவில் எனக்கு ஏதாவது பலன் இருக்கா, பர்பஸ் இருக்கான்னு என்னால் சொல்ல முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஓகே சார், விஜய் இப்படி எதுவுமே பண்ணலை, சரி ஓகே, குறைந்தபட்சம் அங்கே போக முடியாத ஒரு வருத்தத்தில் இருப்பார். மற்ற கட்சி தலைவர்கள் முதல்வரே சொல்கிற மாதிரி கூட இது யாருமே இப்படி விரும்பி இருக்க மாட்டாங்கன்னு இருக்கலாம். ஆனால் ஒரு கட்சியாக அவங்க ஆர்கனைசேஷனலாக இப்போ ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். பாஜக டெல்லியிலிருந்து ஒரு குழு அனுப்புது, இங்கே மற்ற கட்சிகளும் உடனடியாக போய் அவங்க செயல்பட முடியாத நிலைமை தான். இப்போ அவங்களுக்கு நீதிமன்றத்தில் இம்மிடியட்டாக அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் வேணும். அவங்களுக்கு 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நிர்மல் குமார் அண்ட் ஆனந்துக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், எந்தெந்த கணக்கில் யார் யார் பேரை சேர்த்துருக்காங்கன்னு தெரியல. அது ஐஓ தான் சொல்ல முடியும். அது அவருடைய புறக்கட்டி யார் எப்படி இந்தந்த பேரை சேர்த்தீங்க, ஏன் மற்ற பேர்கள் வரல அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், அந்த ஐஓ தான். அப்போ விஜய் அவர்களுக்கும் தாவேக்காக்கும் ஒரு இம்மிடியட்டாக ஒரு நிவாரணம் ஒன்று தேவைப்படுது நீதிமன்றத்தின் மூலமாக.
அந்த ஒரு சேஃப்கார்டு கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டி இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாக எமோஷனலாக ட்ரிகராக இருக்காங்க. நீங்கள் அவங்களுடைய குடும்பத்தினர் கைதானவங்களோட குடும்பத்தினலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம், நாங்கள் ஒன்றுமே பண்ணல, நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு என்ன தப்பு கிடைச்சது, நாங்கள் ஏதாவது தவறாக பண்ணோம்னு சொல்லி என்ன சொல்லுவோம். எல்லா கட்சியும் என்ன பண்ணாலும் அதை பண்ணியிருக்கிறோம். எத்தனை கட்சியில் வாட்டர் பாட்டில் வைக்கிறாங்க. நம்ம எல்லாம் பின்னாடி நம்ம 100 விஷயம் பேசலாம். ப்ராக்டிக்கலாக நடக்குதான்னு பார்க்கணும்ல. ஒரு மாநாடு நடத்துனாங்கன்னா அங்கே டீ வச்சிருப்பாங்க, காய் வச்சிருப்பாங்க, தண்ணி வச்சிருப்பாங்க, நடக்கும். நீங்கள் பொதுக்கூட்டங்கள் எங்கே நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்க? திமுக கூட்டங்கள் எல்லாம் கொடுக்குறாங்களா, ப்ரொவைட் பண்ணுறாங்க? நான் ரொம்ப வருஷம் கவனிக்கல. நீங்கள் டெய்லி போயிட்டு இருக்கீங்களா இருக்கும் கவனிச்சுப்பீங்க. இல்லை சார், அதிமுக கூட்டங்களில் பெரும்பாலும் அவங்க சின்ன கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணால் கூட அந்த கூட்டங்களுக்கே இவங்க இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்கிறாங்கல்ல. நான் கவனிச்சதில்லை, மன்னிக்கணும். நான் கவனிச்சதில்லை. அவங்க செய்யலைன்னு நான் சொல்ல மாட்டேன். விஜய் தரப்புல இருந்து அல்லது தாவேகா தரப்புல விஜய் தரப்பு தாவேகா தரப்பு செய்யும். விஜய் அவர்கள் நேரடியா போய் நிப்பாரு, அது கட்டாயம் சந்திப்பாரு, கரூர் போவார். எனக்கு அதுல எந்த குழப்பமும் இல்லை. அந்த எமோஷன் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு இப்ப பீக்ல இருக்கனால அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரமா செயல்பட முடியாத ஒரு நிலைமை இருக்குன்னு ஒரு அச்சம். குறைந்தபட்சம் ஆலோசனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு ரிலீஃப் இருக்காங்க. யாரோட ஆலோசனை பண்ணுவாரு? கட்சி நிர்வாகிகளோட. யாரு அது? 2 பேர் சொல்லுங்க. சிடி நிர்மல்குமார், அவங்க பேர்ல தான் பேரை போட்டிருக்கு. என்ன பண்ணலாம்? அதுதாங்க வழக்கறிஞர் அணியோட அதத்தாங்க சொல்றேன். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, கேஸ் போட்டாங்க. நீங்க தானே சொன்னீங்க. அதான் சொன்னேன், அந்த ப்ராசஸ். பட் ஒரு ரிலீஃப் தேவை. அது வந்து அப்படியே நிக்க ப்ராசஸ்ல நிக்குது. புரியுங்களா? அதுக்கு ஒரு ரிலீஃப். நீதிமன்றம் வந்து ஓகே, அவங்களுக்கு வந்து ஏபி கொடுங்க, இல்லாட்டி அவங்களை தொடாதீங்க, இந்த வழக்கை நாங்க பார்ப்போம், ஏதோ ஒரு ரிலீஃப் அவங்களுக்கு கொடுத்த பிறகு அவங்களோட ஆக்டிவிட்டி ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து அவங்க மேலேயும் அந்த பார்வை நிக்குது, அவங்க மேலேயும் குற்றச்சாட்டு நிக்குது. தமிழக அரசு மேல அவர்கள் சொல்லுது போலயே அவர்கள் மேலேயும் சொல்றாங்களா 4 பேர். அண்ணன் மா சுப்ரமணியன் என்ன சொன்னாரு? பொறுப்போடு நடந்துக்கணும் அவங்க கட்சி எல்லாம் சொன்னாரா இல்லையா? அப்ப வந்து அவங்க பொறுப்பட்ட முறை நடந்திருக்காங்கன்னு சொல்ல வர்றாரு. அப்ப 4 குற்றச்சாட்டுகள் மாறி மாறி வரும்ல. ஆனா இவங்க திட்டமிட்டு செஞ்சதா தாவேகா மேல குற்றம் சுமத்தல் இல்ல. பொறுப்போட நடந்துக்கணும், கொஞ்சம் தாமதம் இல்லாம வரணும், இன்னும் அக்கறையோட செயல்படணும்ன்ற மாதிரி இல்ல. காவல்துறையோட எஃப்ஐஆர்ல பர்பஸ்ஃபுல்லா தாமதப்படுத்தினாங்கலாம் இருக்கு. அப்ப உள்நோக்கத்தோடுன்னு சொன்னா கூட்டத்தை சேர்க்கறதுக்காக அந்த பர்பஸ் இருந்திருக்கும். ஆமா. அப்ப ஏன் நடந்துங்க பேசலாம். ஸ்டாம்பேடுக்காகன்னு அவங்க இது பண்ணல. கவனம். தாவேகாவினரோட குற்றச்சாட்டு, அதாவது கொலை அப்படின்னு ஒண்ணு, மரணம் அப்படின்னு ஒண்ணு, தற்கொலை அப்படின்னு ஒண்ணு, கவனக்குறைவின் காரணமாக மரணம் சம்பவித்தல்னு ஒண்ணு. உங்களுக்கு புரியுங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு கேஸ் லீக் ஆயிடுச்சு, அதுல ஒருத்தன் இறந்து போயிடுவான். கேஸ் லீக் பண்ணது வேற வீட்டுக்காரனா இருப்பான், இறந்து வேற வீட்டுக்காரனா இருப்பான். அப்ப அது மரணம். ஆனா அந்த மரணத்துக்கு காரணம் அந்த கேஸ் லீக். அந்த கேஸை ஒழுங்கா வச்சிருக்காம வந்து அவன் தப்பு. அது கவனக்குறைவா. ஆனா மரணம் தான். அப்ப அதுக்கு ஒரு தண்டனை இருக்கு. தாவேகாவினர் மேல இப்ப இந்த குற்றச்சாட்டு தான், கவனக்குறைவா இருந்துட்டாங்க அல்லது பர்பஸ்ஃபுல்லா தான் கூட்டம் கூட்டணுன்றதுக்காக இப்படி தாமதமா வந்து பண்ணிட்டாங்க, அதுல விபத்து நடந்ததுல இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஒரு விமர்சனம் வேற. ஆனா தாவேகாவினர் செந்தில் பாலாஜி மேல அல்லது கரூர் திமுக நிர்வாகத்தின் மேல அல்லது தமிழ்நாடு அரசின் மேலேயே இவங்க சதி செஞ்சு இவங்க தான் கொன்னுட்டாங்கன்ற ரேஞ்சில எல்லாம் பேசுறாங்க. வழக்கறிஞர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. வழக்கறிஞர்கள் கட்சியினரே பேசுறாங்க. ஆமா பேசியிருக்காங்க. விஜய் வரைக்குமே பேசுறாங்க. விஜய் வரைக்கும் பேசுவாங்க. ஆனா வந்து நீதிமன்றம் தான் முடிவு. அது வந்து நம்ம விஜய் அவர்களே சொல்லிட்டாருன்னா தீர்ப்பு எழுத முடியாதுல்ல. நான் உங்களுக்கு இப்போ தான் சொன்னேன், ஆராசா தப்பு செய்யலன்னு ஆராசாவே சொன்னார் அப்படின்னு பிரதமர் சொன்னார். யார் சொன்னார்? அந்த நாட்டுடைய பிரதமர் சொன்னார். அதனால விட்டுற முடியாதுல்ல. அப்ப விஜய் வந்து நாங்க ஒரு தப்பு பண்ணலன்னு சொன்னார்னா அதனால வந்து மொத்தமா முடிஞ்சிடாது. அது விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். தாவேகா தான் பண்ணிச்சுன்னு திமுக சொன்னாலோ, செந்தில் பாலாஜி தான் பண்ணாருன்னு தாவேகா சொன்னாலோ நம்ம தீர்ப்பு எழுத முடியாது. அப்புறம் விசாரணை எதுக்கு? என்ன பழி வாங்குங்க, இவங்களை விட்டுருங்கன்னெல்லாம் பேசுறாரு விஜய். நான் சமீபமா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருக்காரு நேரத்தில். நான் பார்த்துட்டு சொல்றேன், நான் பார்க்கல. ஸோ அப்போ தொடர்ந்து அவங்க நேரடியாக இதுல ஒரு சதி இருக்கு, இவங்க சதி செஞ்சுட்டாங்கன்றதுக்கும் எதையுமே புறந்தள்ள முடியாதுங்க. தாவேகா திட்டமிட்டு செய்தது அப்படிங்கிறதையும் புறக்கணிச்சிட முடியாது. அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்ல முடியாது. விஜயோடைய மனநிலை வருத்தமா இருக்குமானா பயங்கர வருத்தமா இருக்கும், எந்த குழப்பமும் கிடையாது. ஆனா தாவேகாவோட கவனக்குறைவு இதற்கு காரணமான இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுக அரசுடைய செயல்பாடா, திமுக கட்சியோட செயல்பாடா இருக்கலாம், தெரியாது. அது விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். அந்த இடத்த நீங்க ஐஓக்கு சம்பந்தப்பட்ட ஆளு கொடுத்து தான் ஆகணும். எல்லாத்தையும் நானே தீர்ப்பு எழுதிடுவேன்னு சொல்லி சொன்னா அது நியாயமற்றது. அது எந்த வழக்கா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும். இதற்கிடையில் நிர்மலா சீதாராமன், எல்முருகன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் வந்து அவங்களும் நேரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சுட்டு போனாங்க. இங்கே நான் கேட்கறது எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக போய் பிரதமர்கிட்ட சொல்லுவேன். மாநில அளவில் மட்டும் இல்லை, இனி இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கை தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, தேசிய அளவிலேயே நம்ம அதுக்கு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய வருகை, அவங்க இந்த பார்வையிட்டது, அவங்க வந்து ரொம்ப தெளிவாக ப்ரெஸ் மீட்டில் தெளிவு 100 முறை சொன்னாங்க. நான் வந்தது ஒரு கண்டலன்ஸ் மெசேஜ் எடுத்துட்டு, பிரதமர் வர நினைச்சார், அவர் வர முடியல. உள்துறை அமைச்சர் என்கிட்ட பேசினார், பிரதமர் என்கிட்ட 2 பேருமே என்கிட்ட பேசி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்தேன், ஒரு தமிழராக முருகன் நான் 2 பேருமே வந்தோம். இங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ட்ட நாங்கள் கவலையில் பறந்து விட்டோம். பிரதமர் உங்கள் கூட இருக்கிறாருங்கிறத சொன்னோம். அவங்களுக்கு உடனடியாக அந்த அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணோம். அதையும் நான் உறுதிப்படுத்தினேன். அதுதான், அதற்கு மேலே வேறு எந்த விஷயம் பேச மாட்டேன்னாங்க. அது வந்து அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது.
பட் ப்ரெஸ் மீட்னு உட்கார்ந்த பிறகு இன்னும் 4-5 விஷயங்கள் பேசியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. அண்ட் ஷீ நோஸ் ஹவு டு டாக். அவங்களுக்கு வந்து இது எப்படி பேசணும் ரொம்ப நல்லா தெரியும். அவங்க வந்து அப்படி தான் வெளியே உலகத்துக்கு தெரிஞ்சது. அவங்க பியூட்டிஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணுறதுல மாஸ்டர் அவங்க. அதுதான் வந்தவங்க. இதில் இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருந்தது. அவங்க வந்து அவர்களுடைய நேர்மை, ஒழுக்கம், அந்த இப்போ இன்டெகிரிட்டி இதெல்லாம் காரணமாக வேண்டான்ட்டாங்களா, பாலிடிக்ஸ் பண்ண வேண்டாம்னு என்ன காரணத்தினாலும் தெரியல. தேர் வாஸ் எ ஹியூஜ் ஸ்பேஸ். நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப் பண்ண முடியும். நிறைய கேள்விகள் வருது. அதெல்லாம் விசாரிக்கணும், அதெல்லாம் தெரியணும்னு சொல்ல முடியும். அவங்க நான் ஒரே மேட்டர் திரும்ப சொல்லிட்டாங்க. ஒரே மேட்டர் நான் இதுக்கு தாங்க வந்திருக்கேன், வேறு எதுவும் பேச மாட்டேன்ட்டாங்க. அவங்க வந்து பேட்டியில் வந்து திரும்ப ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலாக அவங்க வந்து அரசாங்கம் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், காவல்துறை என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு கட்சியாக என்ன பண்ணியிருந்திருக்கலாம், விஜய் அவர்களுக்கு என்ன செய்தி சொல்கிறீங்கலாம் கேட்டேன். அது கூட சொல்லுங்கள், இன்னும் நாளைக்கு கூட்டங்கள்லாம் போடும்போது கவனமாக இருக்க தம்பி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கலாம். நல்ல இன்னும் பெரிய அவுட்கம் இருந்திருக்கும். அப்போ அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன அவங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் இன்டெகிரிட்டி காரணமாக இது பாலிடிக்ஸ் பண்ணுற நேரம் இல்லைங்கனால ஒரு கம்ப்ளீட்டாக அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அரசின் பிரதிநிதியாகவும் இல்லை, பிரதமரின் பிரதிநிதியாகவும். அதான் அரசு பிரதமரே பாலிடிக்ஸ் பேசுகிறாருலங்க. ஒரு ரயில்வே திட்டத்தை தூக்கி வைக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி இப்படி பண்ணிச்சு ரயில்வே திட்டத்தில் சொல்றாரு. முதலமைச்சர் அரசாங்க திட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த வாங்குறாரு. அரசாங்க திட்டம் தானே. அரசாங்க பணியில் உட்காந்துட்டு நீங்க அரசாங்க வேலையில் உட்காந்துட்டு அரசாங்க திட்டத்தை தூக்கும்போது நீங்க பேசுறீங்கல்ல. ஸோ பொலிட்டீஷியன்ஸ் ஆர் பொலிட்டீஷியன்ஸ். அவங்க வெதர் தே ஆர் பிரைம் மினிஸ்டர் ஆர் சீஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க பண்றாங்கல்ல. அப்போ அதில் வந்து நான் சொன்னேன், நீங்க அக்லி பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது நம்முடைய ரேஞ்சுக்கு. அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. நீங்கள் உங்களுடைய உயரம், உங்களுடைய டெசிக்னேஷன் எல்லாமே இருக்கு. பட் ஒரு சின்ன விஷயங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். 4 மக்களுக்கு அதில் வந்து ஒரு ஓஹோ அப்படிலாம் இருக்குதா அப்படிங்கிறது தெரியணும்ல. அந்த ரெஸ்பான்ஸ் அதுக்காக தானே ப்ரெஸ் மீட் கூட்டிருக்க வேண்டியதே இல்லையே. பார்த்துட்டு அப்படியே பாட்டு போயிருக்கலாம்ல. ப்ரெஸ் மீட் நம்ம கொடுக்குறோம், அப்போ 4 பேர் வருவாங்களே. அப்போ அந்த பத்திரிகைக்காரங்களுடைய ஆவலுக்கு தீனி போட்டிருக்க வேண்டாம், புரியுங்களா? ஆனால் சில விஷயங்களை ஓப்பன் பண்ணியிருக்க முடியும். பட் அவங்களுடைய இன்டெகிரிட்டி காரணமாக இல்லை, இந்த இடத்துல நம்ம வந்து வந்த வேலையை தவிர வேறு செய்யக்கூடாதுன்னு அவங்க இருந்தாங்க. சார், சிலர் வந்து இந்த சுச்சுவேஷன் இதில் தாவேக்கா கையாண்ட விதம், அவங்க அதற்கு பிறகு நடந்துக்கிட்ட விதம், இதெல்லாம் வச்சு இவங்க வந்து பொறுப்புணர்வே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. விஜய் அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு நபராக செயல்படுறாரு, அவங்க தமிழ்நாடு அரசியலிருந்தே அப்புறப்படுத்தணுங்கிற அளவுக்கான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. நான் ஏற்கல, அதெல்லாம் நடக்க போகிறதும் இல்லை, அதெல்லாம் ஏற்கவும் இல்லை. அது சும்மா ஒரு ஆசை, அது அற்ப ஆசை. பட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். விஜய் அவர்களை நிறைய முறை பாராட்டி அல்லது வரவேற்ற அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாக்குகளை, செல்வாக்க மெச்சிய நபர்களே கூட இப்போ இந்த விமர்சனம் யாருங்கிற இடத்துக்குள்ள நான் போல சார். அவர் அரசியலுக்கு தகுதியற்றவருங்கிறத நான் மறுக்கிறேன். அவர் வந்து அரசியலுக்கு தகுதியாக மாறலாம், அது வந்து அரசியல் விட்டே போகலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் இந்த ஒரு விஷயம்னால வெளியே போ அப்படிங்கிற பிஸ்னஸ் கிடையாது, நடக்க போகிறதும் கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்திருக்கு. அவ்வளோ கள்ளக்குறிச்சிக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க, சென்னை விமான சாகசத்துக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க, மகாமக இதுக்கு என்ன சொல்வீங்க, கும்பமேளாக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க, அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று நடக்கும். அதுக்கு தப்புக்கு காரணம் யாருன்னு நீங்கள் பிடிக்கணும். தப்பு செய்தவர்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ண ஒரு நிகழ்வு இல்லை. அதுதாங்க நான் என்னங்க என்னுடைய கணக்குலங்க நான் கோவிட் உட்பட எல்லா இடத்துலையும் சொன்ன வார்த்தைங்க, உயிர் தாங்க. அது தற்கொலையா, கொலையா, ஆணவ கொலையா, அதிகார கொலை, இந்த இடத்துல நான் போயிட்டு பாக்கணும். கொலை நடக்கக்கூடாது, உயிர் பலி போகக்கூடாது, இவ்வளோதாங்க. அப்போ வந்து இது மேன்மேடு. இப்போ நம்ம வந்து இயற்கை நேச்சுரல் கலாமிட்டினா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம ஐயோ நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்துருச்சு, க்ளவுட் பஸ்ட் நடந்துருச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது என்ன பிரச்சனை? அப்போ இதில் ஏன் இது நடக்குது, இதுக்கு கொண்டு வரணும். அதனால வந்து ஒரு அரசியல் தகுதியற்றவர், அதனால அரசியல் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அந்த கோரிக்கை நியாயமற்றது. விஜய் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு சார் ஒரு விஜய் ஆதரவாளர்கள்லாம் ஒரு விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது சதிங்கிற கோட்பாட்டுக்கு கீழேயே அதை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்படி இவ்வளோ உடனடியாக செந்தில் பாலாஜி வந்தார், எப்படி அன்பில் வந்தார், எப்படி முதல்வர் இவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ஷன் பண்ணார், எப்படி ரஜினிகாந்த் இவ்வளோ சீக்கிரமாக இரங்கல் தெரிவிக்கிறாரு, இப்படி கொண்டு போகிறாங்க. அப்போது இந்த சீக்கிரமாக இது நடந்ததுக்கே அவருக்கு வந்து அரசியல் அபிலாஷைகள் 1000 இருக்கலாம், அதில் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். கரூர் செந்தில் பாலாஜி அந்த ஊருக்காரர். ஸோ அவர் எப்படி வந்தாருலாம் கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் பதில் சொல்கிறதுக்கே இல்லை. தேவேந்திரன் எப்படி ஆஃபீஸில் உட்காந்துருக்காருன்னு கேட்டால் நான் என்ன சொல்லிட்டோம், அவர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பார். அது என்ன குழப்பம்? அவர் கரூர்லாம் உட்காந்துருந்தார். தகவல் கேள்விப்பட்டார். 1/2 மணி நேரம் ஆயிருமா, 1.5 மணி நேரம் ஆயிருமா, எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் சிட்டிக்குள்ளே தான் இருக்காரு. 4 தெரு தான். அப்புறம் அவர் போயிடுவார். அவர் செந்தில் பாலாஜி எப்படி வந்தான்னு கேட்கல, நியாயமே இல்லை. திரு அன்பில் மகேஷ் ரொம்ப தெளிவாக சொன்னார். நாகப்பட்டில் நான் வந்துட்டு இருந்தேங்க, தஞ்சாவூர் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு தமிழக முதலமைச்சர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏதோ பிரச்சனைட்டாங்க, உடனே என்ன பாருங்க எங்கே இருக்கீன்னு கேட்டாங்க. நான் தஞ்சாவூர் இருக்கேன், அப்படியே போனேன். ரூட்டை மாற்றி அப்படியே போயிடுறாரு. அவ்வளோ திருச்சிக்கு போகிறாரு, அப்படியே ரூட்டை மாற்றி கரூர் போயிடுறாரு. இதில் என்ன எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. 10 மணிக்கு வந்து சேர்றாரு, 7:30 மணிக்கு அந்த சம்பவம் நடக்குது. 10 மணிக்கு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்ன கணக்கு உங்களுக்கு? எல்லா ஊடகமும் லைவ் போட்டோம், எல்லா ஊடகம் உட்காந்துருந்தீங்களா, எல்லா ஊடகம் இதை எதிர்பார்த்தீங்களா? லைவ் நம்ம விஜய் பேசுறாருன்ற லைவ் தானே போயிட்டு இருந்துச்சு. இல்லையே, இதுக்கப்புறம் நாங்கள் லைவ் பண்ணோமே. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் கோயம்புத்தூர்ல உட்காந்து அங்கேருந்து லைவ் பண்ணேனே. என்னோட செய்தியாளர் சென்னையில் உட்காந்து அங்கே லைவ் பண்ணாரு. அதைத்தானங்க சொல்றேன். அப்ப எப்படி 10 நிமிஷம் அதை தான் சொல்லுவேன். அது மாதிரி கேள்வி நியாயம் இல்லைன்னு சொல்லுவேன். அது மாதிரி 10 நிமிஷத்துல எப்படி லைவ் ஆரம்பிச்சுன்னு கேட்பீங்க, நான் என்ன சொல்லட்டும்? டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல்ல சார், செல்போன்லயே கனெக்ட் பண்ணி. பாஜகவுடைய ஆட்சியில சாலைகள் சிறப்பாக போடப்பட்டிருக்கின்றன. அதனால தேசிய நெடுஞ்சாலையில சல்லுன்னு பறந்து வந்துருவாங்க.
எப்படி இவ்வளவு பிரபலங்கள் இரங்கல் உடனே இப்படி போடுறாங்க ஆர்கனைஸ்டா சீக்கிரமா அந்த 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 அளவுக்கு இந்த சதி கோட்பாடு அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அபத்தத்தோட உச்சக்கட்டத்தில் அதெல்லாம் அவங்க நியாயம் மட்டும் நடக்கும். இறந்துட்டாங்கன்னு தெரியும், எத்தனை பேருன்னு தெரியாது. எத்தனை பேருனா தான் போடணுமா, 15க்கு மேலே இருந்தால் போடுவோம், 12 இருந்தால் போட வேண்டாம் அப்படின்னு இறங்கணும்டா. இறந்தது ஏற்கவே முடியாது. எப்போ இரங்கல் தெரிவிச்சாலும் தெரிவிச்சது தான். அதில் என்ன உங்களுக்கு என்ன கேள்வி? நான் வந்து அன்றைக்கி நைட் லைவ் பண்ணும்போது சொன்னேன் பிரதமர் இரங்கல் தெரிவிப்பார், மத்திய அமைச்சர் வருவாங்க, எல்லாமே நான் அன்றைக்கி நைட்டே சொன்னேன். இல்லை நான் சொல்லி அவங்க வந்தாங்களா? இயல்பான புரோட்டோகால்ஸ்ல நடந்தே தீரும். 40 பேர் இருந்திருக்காங்கன்னா மத்திய அமைச்சர் ஒருத்தர் வருவாங்க. நான் இந்த பேரே சொன்னேன், தமிழராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க தெரிவிக்கிற இரங்கல் அவங்களுக்கு புரியும்ல. இப்போ நீங்கள் ஹேமா மாலினி ஏன் கூட்டு வந்தாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தமிழ் தெரியும், புரியுதுங்களா? நீங்க ஹேமா மாலினியா சினிமாவா நடிகையான்னு யோசிக்கக்கூடாது. ஹேமா மாலினி பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் தெரியும் அவங்களுக்கு. அப்போ இவங்க வரும்போது அவங்க சொன்னது அட்லீஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளோதான் கணக்கு. அப்போ எல்லாருக்குமே தெரியும்ல வந்து ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அவங்க வந்து இரங்கல் தெரிவிக்கிறாங்க. நீ 10 மணிக்கு தெரிவிச்சியா 10 மணி இது அதான் சொன்னேன். இது எப்பயுமே நான் உங்களுக்கு சொன்னதாங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, காவல்துறை விசாரணை, நீதிமன்ற விசாரணை, இதை பற்றி பேச மாட்டாங்க. பேர் வச்சியா சோறு வச்சியா உட்காந்துட்டு இருப்பாங்க. நீ வந்து ஏன் பட்டியலினம் சொன்ன, ஏன் தலித்துன்னு சொன்ன, ஏன் ஹரிஜன்னு சொன்ன, இப்படி எங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சீங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. நான் என்ன பேர் வச்சு தெரியுமா, நீ என்ன இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. சார், விஜய் அவர்களை சுற்றி கூடுதலான அல்லது முதிர்ந்த அரசியல் தலைவர்கள், அரசியல் நன்கு பயின்றவர்கள் அல்லது நன்கு அதில் அனுபவம் கொண்டவர்கள் இவர்கள்லாம் கூட இருந்திருக்கணும், இன்டலெக்சுவல்ஸ் டீம்ஸ் அவர் வச்சிருந்திருக்கணுன்ற விஷயங்கள். அதுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க என்ன சொல்லுவாங்க, கரூர்ல கூட நடவடிக்கை எடுக்கிறதுன்றதுல நிறைய கரூர்ல கூட நடக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்களா? கரூர்ல ஆர்கனைஸ் பண்ணலாம், எப்படி என்ன பண்ணலாங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்கூட்டியே கணிச்சு அதெல்லாம் வந்து சும்மா ஏதோ டைம் பாஸுக்காக சொல்ற விஷயம். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு, நம்ம எல்லா சந்தர்ப்பங்களையும் நடந்திருக்கு. ஏன்னா இப்ப நடந்த உடனே அங்க திமுக அதிமுக தொண்டர்கள் அந்த கட்சியினர் வந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறது, மருத்துவமனைக்குள்ள அங்க தேவையான விஷயங்கள் செய்யறதுன்னு எல்லாம் இருந்தாங்க. 2-3 வேற எங்கேயாவது இருந்தா தாவேகா தொண்டர்களும் போயிருப்பாங்க. வேற எங்கேயாவது நடந்தது தாவேகா தொண்டர்களும் போயிருப்பாங்க. அவங்க எங்கனால அவங்களுக்கு ஒரு பெரும் பதட்டம் இருந்தது. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுமோ, என்ன ஆகுமோ, அதுக்கு வந்து எப்படி பேக் அடிக்குமோன்னு தெரியாதுங்கனால பதட்டத்தில் இருந்தாங்க. அந்த இடத்துல தான் லேக் ஆஃப் அனுபவம் அந்த நபர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேங்க, விஜய் அவர்கள் இருக்கும்போது இது செய்யாதுன்னு சொல்றதுக்கு அங்கே ஆள் கிடையாதுங்க, சொல்ல முடியாதுங்க, யாரா இருந்தாலும் சொல்ல முடியாதுங்க. ஒன்மேன் தான் எல்லா தலைவர்கள்ட்டையும் அதுதான். ஆனால் சார் டிஎம்கேல ஏடிஎம்கேல அப்படி சொல்ல முடியாதுல்ல. கவர்னர் உரையில் சில விஷயங்கள் விடுபட்ட உடனே துரைமுருகன் சொல்ல கேட்டு டக்குன்னு அங்கே உடனடியாக அந்த உரை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு முதல்வர் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்ல. அதை ஏற்கனவே இருந்ததை ஏற்றுக்கிறோம், எல்லாத்தையும் ஏற்கனவே நாங்கள் எழுதி கொடுத்தது தான் அங்கீகரிக்கிறோம், அதை தான் அப்ரூவ் ஆக்குறோம்னு சொல்ல முடியுதுல்ல. அங்கே துரைமுருகன் தேவைப்படுதுல. வேற மக்கள் பண்ற வேற. அதே மாதிரி இப்போ எல்லா கட்சிகளையும் அப்படி உடனடியாக 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் கொடுக்குற ஐடியாஸ், அது செயல்படுற வேகம் ஒரு காரணமே இல்லைங்க. ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட இருந்தானே அந்த சம்பவம் நடக்காதா? நடந்தா எப்படி ரியாக்ட் ஆகணுங்கிறதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அதற்கு எந்த சம்பந்தம் முடியும் சார். ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த துயரகரமான சம்பவம், அதன் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அரசியல் போக்கு எல்லாம் எப்படி இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்குதான்னு பார்க்கணும். கட்சிகள், நீதிமன்றம், தமிழக அரசு 3 பேருக்கும் பெரும் பொறுப்பு இருக்குது. 3 பேரும் உட்கார்ந்து அமர்ந்து பேசி இதுபோல் எந்த கட்சியில் நடக்க, நாளைக்கு எல்லா கட்சியிலுமே ஏன் அடைக்க வச்சாங்கன்னா யார் கட்சியிலனாலும் இது நடந்திருக்கலாம். ஒரு புரியல, இது வந்து நடந்தது இங்கே கூட்டம் காட்டுறது யாருனாலும் நடத்திருக்கலாம். இது அப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது. நீதிமன்றங்கள் நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல் ஆர்எஸ்எஸ் கூட்டம் எப்படி நடக்கணும், பாஸ் எப்படி கொடுக்கணுங்கிற வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க. அதுபோல் நீதிமன்றங்களும் இந்த மாதிரி கட்சி கூட்டங்கள் எப்படி நடத்தணுங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கும். ஒரு வரையறை கட்டாயம் வைக்கணும். அதை தமிழக அரசும் செய்யணும். தமிழக அரசு அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போ நீதிமன்றங்கள், அரசு, கட்சிகள் 3 பேரும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். கேட்டாங்க. நன்றி சார், உங்களுடன் நீங்கள் பண்ணுறதுல மிக்க நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.